என்னுடைய அறிமுகம் சொன்னேன் இல்லையா, நான் ஒரு எழுத்தாளன், புத்தகம் எழுதுறேன். இந்த மாதிரி ஆன்மீகத்தில் ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சோட, சயின்டிஃபிக்னா என்ன, நம்முடைய நாலெட்ஜுக்கு, நம்முடைய பகுத்தறிவுக்கு அது புறம்பில்லாத ஒரு நாலெட்ஜாக இருக்கணும். எதையுமே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கேட்டுக்கூடாது. ஒரு விஷயத்தில் நம்ம வந்து சில விஷயத்தில் நம்ப வேண்டியிருக்குது. சொர்க்கம் இருக்குதா, நரகம் இருக்குதா, பாவம் இருக்குதா, புண்ணியம் இருக்குதா, இதெல்லாம் நம்பி தான் ஆகணும். இதுக்கு எனக்கு ப்ரூஃப் கிடையாது. ஆனால் நான் யாருன்றது கண்டுபிடிக்கிறது வந்து எந்த ப்ரூஃபும் எனக்கு வேண்டியதில்லை. அந்த விஷயத்தில் நம்ம தெளிவாயிட்டோம்னா மீது எல்லாமே தெளிவாயிடும். நான் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னார். அந்த தெளிவுக்கு அப்புறம் நம்ம மீதி எந்த குழப்பமும் நமக்கு வருது. வாழ்க்கை வந்து பிரச்சனை இல்லாமல் போகுது, சந்தோஷமாக இருக்குது, எந்த விதமான பயமும் இல்லை. அப்போது ஒரு வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக இருக்கிறது தான் எல்லாம் முயல்றோம். பணம் பொருளால் தான் சந்தோஷம் கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் அது கூட இல்லாமலே கூட சந்தோஷமாக இருக்க முடியும்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னால் நம்ம சந்தோஷத்துக்கு குறைவே கிடையாது. எப்போ வந்து குறைவு வருது, நம்மக்கிட்ட குறைவு இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் குறைவு வருது. எது பூரணமாக இருக்கோ, எது முழுமையாக இருக்கோ, எது வந்து கிறிஸ்டலைஸ் ஆகிடுச்சோ, உண்மையை தெரிஞ்சிடுச்சோ, அதுக்கு எதுவுமே தேவையில்லை. ஒரு சக்கரை வந்து இன்னும் கொஞ்சம் நான் இனிப்பாகணும்னு முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எது ஒன்றும் இனிமேல் சர்க்கரையே, இதுக்கு மேலே இனிப்பு இல்லைன்றது தான் சர்க்கரை. அதுதான் கிறிஸ்டலைஸ் ஆகி போச்சு. கிறிஸ்டலைஸ் ஆகாத வரைக்கும் தான் அது வந்து முழுமை இல்லாமல் வருது. எது ஒன்று கிறிஸ்டல் ஆச்சோ அது அப்பழுக்கற்ற தூய்மையானது ஒன்று தான் கிறிஸ்டல்னு சொல்கிறோம். பளிங்கு மாதிரி, படிகம் மாதிரி சுத்தம்னு சொல்கிறோம். நாங்களும் கெமிஸ்ட்ரியில் வந்து கிறிஸ்டலைஸ் பண்ணணும்னு சொன்னால் அப்சல்யூட்லி பியூராக இருந்தால் தான் அந்த கிறிஸ்டல்ஸ் ஆகும். அயோடினோ அல்லது வந்து சோடியமோ, எந்த ஒரு சோடியம் குளோரைடோ, எந்த சால்ட் எடுத்தாலும் அது பியூரிஃபை பண்ணால் டக்குன்னு கிறிஸ்டலைஸ் ஆகும். இம்ப்யூரிட்டிஸ் இருந்தால் கிறிஸ்டலைஸ் ஆகாது, ஷேப்பெல்லாம் மாறிடும். கல்லுப்பு வந்து கண்ணாபின்னா இருக்குது, அதில் பட்டையாக இருக்குது, ஷேப்பெல்லாம் மாறிடுது. எங்கெல்லாம் அது ஷேப்பு கொஞ்சம் தாறுமாறாகுது அங்கெல்லாம் கொஞ்சம் இம்ப்யூரிட்டிஸ் உள்ளே இருக்குன்னு இருக்கும். ஆனால் பியூராக இருந்ததுனாக்கா கற்கண்டோ, பெரிய கிறிஸ்டல்ஸு, வைரன் எடுத்துக்கங்களேன், அதில் ஃப்ளா இல்லாமல் இருக்குது, அப்போ தான் அது வைரன்னு சொல்கிறோம். அப்போ அதில் எங்கேயுமே மாசு மறுவற்றதாக இருக்கும்போது தான் அது கிறிஸ்டல் ஆகுது. அப்போ அந்த கிறிஸ்டலுக்கு இனிமேல் இம்ப்ரூவ்மெண்ட்ன்றதே கிடையாது. அப்படி நாம் வந்து இனிமேல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாத ஒரு பொருளாக இருந்துட்டோம்னா அது எதை வச்சு நான் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கோம்? இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்ன தேவை இருக்கு? எதை வச்சு நான் நிறைக்க முடியும்? குறை இருந்தால் தானே இருக்க முடியும். அப்போ குறை ஒன்றும் இல்லை நிறைமூர்த்தி கண்ணா அப்படின்ற மாதிரி குறைவே இல்லாத ஒரு நிலை அடையணும்னா அது அறிவால் தான் அடைய முடியும். என்னை பற்றி நான் குறைவில்லாதவன் நான் தெரிஞ்சுக்கணும். உண்மையில குறைவில்லாதவன் தான் எல்லாருமே. அப்போ குறைவில்லாமல் பூரணமாக இருக்கக்கூடிய நாம் ஏன் அபூர்ணமாகவும் குறைவுடையவராகவும் இருக்கிறோம்? அது காரணம் என்ன? நானுங்கிறது நான் யாருன்னு தெரிஞ்சுக்காததுனால நான் ஒரு மனிதன், நான் ஒரு ஆண், நான் இந்த ஜாதிக்காரன், இந்த நிறத்தவன், இந்த மதத்தவன், இந்த கூட்டத்தை சேர்ந்தவன்ற ஏதோ ஒன்றில் நான் தப்பான அடையாளம் வச்சுக்கிறதுனால அதை நான் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணி தோத்து வாழ்க்கையை முழுக்க நம்ம நாசம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா நீங்கள் ஞானி ஆகிட்டாக்கா, ஞானம் வந்துடுச்சுன்னு சொன்னால் எல்லாத்தையும் விட்டுணுமா? பற்று விடுங்கன்றாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறது? ரமணர் மாதிரி கோவணத்தோட தீர்வு சொல்கிறீங்களா? இப்போ புள்ள குட்டிகளாகுது, இப்போ தான் நான் கல்யாணம் ஆகிருக்கிறேன், இவர் வேதாந்தம் சொல்லி கொடுத்தாருனாக்கா எனக்கு வந்து நான் எப்படி நான் வந்து குடும்ப வாழ்க்கையை வாழறது, புள்ள பெற்றுக்கிறது, இதுக்கெல்லாம் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. எதையும் நாம் வந்து திருப்தியாக பூரணமாக இன்பமாக வாழ்ந்துகிட்டே இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து எந்த விதமான தாகமோ ஏக்கமோ லாங்கிங்னு சொல்லக்கூடிய அதுதான் நம்ம குற்றத்துக்கு காரணம், நம்ம ஏக்கத்துக்கு காரணம், துன்பத்துக்கு காரணம். அதில் நம்ம தப்பிச்சிட்டோம் சொன்னால் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை ரொம்ப செம்மையாக வாழ முடியும். அதனால் யாருக்கு முன்னா வயசான காலத்தில் படிக்கிறதுல வேதாந்தம் ரொம்ப சின்ன வயசில் கற்றுக்க வேண்டியது தான் வேதாந்தம். அந்த வேதாந்தத்தை வந்து நம்ம சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டோம்னு சொன்னால் வாழ்க்கை முழுக்க எப்படி வேணால் வாழலாம். ஜனக மகாராஜா ஞானி, அவருக்கு எத்தனையோ மனைவிகள் இருந்தாங்க, அவருடைய பெரிய நாட்டையே அவர் சாம்ராஜ்யம் ஆண்டார், அவர் ஞானியாக இருந்தார். கண்ணன் பார்க்கிறோம், கண்ணன் வந்து நித்திய பிரம்மச்சாரிங்கிறார். அவருக்கு எத்தனையோ கோபிகள் அவருக்கு நண்பர்கள். அவருக்கு கல்யாணம் ஆனதே சத்யபாமாவுக்கு ருக்மிணி 2 பேருக்கும் லீகலாகவே ஒய்ஃபு. அது இல்லாமல் ராதையின் யாரோ ஒரு லவர் வேறு. அது பத்தாமல் கோபிகளெல்லாம் அவ வந்து கண்ணான்னு சொல்லியிருக்கிறாங்க. சின்ன குழந்தையிலேருந்து இருக்கிறாங்க, பெரியவங்களாகவும் இருக்கிறாங்க, எப்படி ஒன்றா இருக்கிறாங்க. ஆனால் அவர் சொல்கிறார், யமுனையை கடக்கிறது போது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும்போது அந்த கோபிகள்லாம் வந்து கிராஸ் பண்ண சொல்கிறார், நீங்கள் தாண்டி அந்த பக்கத்தில் ஒரு சாதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறார். இந்த கோபிகள்லாம் போகிறாங்க, யமுனை நதி பெருக்கெடுத்து ஓடுது, நான் எப்படி நாங்கள் கிராஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க.
நீ போய் சொல்லு, யமுனை, இந்த கிருஷ்ணன் வந்து நித்திய கட்டை பிரம்மச்சாரிங்கிறது உண்மையான்றால் நீ விலகிப்போ அப்படின்னு சொல்றாங்க. இவங்களாம் சிரிக்கிறாங்க. இந்த எப்படி பொய் சொல்றான் பாரு. 2 பொண்டாட்டிக்காரன், அது பத்தாம எத்தனையோ பொம்பளைகளை வந்து இவர் வந்து ஃப்ரெண்டுங்க. இவர் சொல்றாருன்னு சரி சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னா யமுனை வழி விடுது. கட்டாந்தரையே தெரியுது, இவங்க கிராஸ் பண்றாங்க. கதை நீங்க வந்து தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த கிராஸ் பண்ணி அங்கே போறாங்க. அந்த பக்கம் போனா அங்கே அந்த சாதுக்கு வந்து இவங்க நிறைய லட்டு இது மாதிரி பூந்தி இதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க சாப்பிட்றதுக்கு. இப்பெல்லாம் அவர் நல்ல எல்லா தட்டியும் காலி பண்ணிட்டார். 25 தட்டியும் அவர் காலி பண்ணிட்டார். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏப்பம் விட்டுறாரு. இப்போ இவங்க திரும்பி வந்தால் மறுபடியும் யமுனை வந்து பெருக்கெடுத்து வருது. சாமிகிட்ட போகிறாங்க. இது மாதிரி கண்ணன் சொன்னார், நாங்கள் வந்துட்டோம். இப்போ திரும்பி போகிறதுக்கு கண்ணன் என்ன சொல்ல முடியாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நான் பிறந்ததிலிருந்து அண்ணா ஆகாரம் சாப்பிடாத ஒரு உண்ணாவிரதத்தில் இருக்கின்ற மனிதன் என்று உண்மையானால் யமுனை வழிவிடுன்னு சொல்லுங்களேன். அந்த அளவு பரவாயில்ல. இது லூஸ் மாதிரி இருக்குது. இவன் சொல்றது நாம எப்படி நம்புறது? இப்பதான் 25 தட்டு காலி பண்ணிட்டு இருக்கிறான், உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு சொல்றானே, ஒரு சாப்பிடவே சாப்பிடாதவன்னு சொல்றானே. சரி நம்ம சொல்லி பார்ப்போம்னு சொன்னா யமுனை வழிவிடு. அப்போ சாப்பிட்டது யாரு? அப்ப கண்ணன் நான் கட்டை பிரம்மச்சாரின்னா நான்கிற யாரை குறிப்பிட்டார்? அவர் கல்யாணம் பண்ணது எது? இப்போ அதுல தெளிவா இருக்கிறார். இப்ப நான் ஏற்பது யாரு? இப்ப நான் வாழ்ந்துகின்ற வாழ்க்கை, இந்த உலகம், நான் இந்த உடம்பு, மனைவி, மக்களுங்கிறது எது? இதை தெளிவா நம்ம இருக்கிறோமா? இதுதான் வேதம். இந்த தெளிவு, இந்த டுவாலிட்டின்னு சொல்லக்கூடிய அது இதுன்னு சொல்லக்கூடிய இந்த டுவாலிட்டியிலிருந்து பிரிஞ்சு நாம் யாருங்கிறது தெளிவா இருந்தோம்னு சொன்னா, ஆத்மா அசைவதில்லை, ஆத்மா செயல்படுவதில்லை, ஆத்மா கர்மம் செய்வதில்லை, ஆத்மாவுக்கு துன்பமே கிடையாது. இப்படிங்கிற ஞானம் ஒருத்தனுக்கு இருந்து அதுல உறுதியாக இருக்கிறவன் தான் ஞானி. அவனுக்கு இந்த உடம்பு எல்லாம் இருக்குது. இந்த விவகாரம் ஒன்று இருக்குது இல்லையா? இந்த விவகாரத்துக்கு இந்த உடம்பை பயன்படுத்துறாரு. விவகாரத்துக்கு கல்யாணம் காட்சிகள் இருக்குது. இதுல வந்து நோய் நொடிகள்லாம் இருக்குது, மக்கள் மனைவிகள்லாம் எல்லாம் இருந்துட்டு இருக்குது. ஆனா அந்த விவகாரம் சொல்றது எது? விவகாரத்தை பயன்படுத்துறவர் நான் யார்? இந்த இதுல இருக்கக்கூடிய இந்த டிஸ்கிரிமினேட்டிவ் அனாலிசிஸ், இந்த பகுத்தாராய்வு, இதுல இருக்குன்னா விவேகம்னு பேர். இந்த விவேகத்துல யார் இருக்கிறாங்களோ அவங்க வந்து விவேகி. அவங்க பேரு அவங்க தான் வந்து பண்டிதர்கள் அப்படின்லாம் சமஸ்கிருதம் சொல்லுது. இதுல நமக்கு கிளாரிட்டி வந்துடுதுன்னா, ஸோ இதுல இருந்துக்கவங்க தான் அந்த ஞானிகள் அப்படி பேசுறாங்க. இப்ப நான் அப்படின்னு யாரை குறிப்பிடுறாங்க? கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற கிருஷ்ணன், இந்த புல்லாங்கோடு வச்சுட்டு இருக்கிற கிருஷ்ணன், அந்த கிருஷ்ணன் கிடையாது. கிருஷ்ணனுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை பற்றி தான் அவர் சொல்றாரு. இப்ப நானுங்கிறது அகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நான் எது? அந்த அகம் பிரம்மஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கிறேன். அந்த பிரம்மம் ஒன்று, அந்த ஒன்று தான் இருந்து கொண்டிருக்கிறது, எல்லாமாவும் இருப்பது அதுதான். அந்த ஒன்றுன்ற அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து அவர் பேசுறாரு. அந்த சாது அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பேசுறாரு. இது வந்து எப்படி கிடைக்கும்? இந்த அறிவு என்ன செய்தா இந்த அறிவு கிடைக்கும்? இப்ப சொல்லியாச்சுல, இந்த அறிவு தான். ஆனால் இதுல தெளிவு வந்துதா? அறிவுங்கிறது கிடைச்சி போச்சு. ஆனா அது உறுதியா நிக்கணுமே. நம்ம வெளியே போனோம்னா மறுபடியும் பிரச்சனை வருது இல்ல, காலில் இருக்க நோவு, அந்த நோவு, இந்த பிரச்சனை, இதுக்கெல்லாம் நமக்கு பதில் இதெல்லாம் சொல்றது இல்லையா? இப்போ இந்த விவகாரத்தில் இருக்கிற சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும், பாரமார்த்திகமா இருக்கக்கூடிய நம்முடைய சத்தியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஆராய்ச்சி பண்றதுக்கு வந்து நீண்ட நெடிய நாட்கள் ஆகும். அதுக்கு வந்து நமக்கு மனசு பக்குவம் ஆகும். மனப்பக்குவம் இல்லாமல் இந்த ஞானம் வேலையே செய்யாது. ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டலாம், புரியவும் புரியாது. மனப்பக்குவம்னு ஒன்று வேணும். அந்த மனப்பக்குவத்துக்கு தான் நாம பக்தி செய்யணும். பக்தினாலேயே நான் ஒருத்தன் வந்து மோட்சம் அடைய முடியுமா? மோட்சங்கிறது ஞானம் முடியுமா அப்படிங்கிறது வந்து முடியாது. இல்லை, அதுதான் நம்ம இன்னைக்கு பேச ஒரு டாபிக். அது கூட நம்ம அறிமுகப்படுத்தி சார் சொல்லுங்க சார். அதுக்கப்புறம் இது ரெக்கார்டிங் ஆரம்பிக்கலாம். எந்த பேர் சந்தோஷங்கிறாங்க. கோயம்புத்தூர் ராமநகர்லாம் பாருங்க. எனக்கு கூட பிறந்த ஒரு தம்பி இருக்காருங்க, பாலசுப்ரமணியம். அவர் கெமிக்கல் முடிச்சுட்டு இருக்காருங்க. நான் வந்து ரெஃப்ரிஜரேஷன் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சுட்டு சவுத் இந்தியன் வெஸ்ட் கோஸ்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அது முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் கம்பெனியில் டெஸ்டிங்லையும் டாக்குமெண்ட் சார் வாங்க இங்கே உட்காரலாம். இன்னொரு சேருக்கு அந்த ஃப்ளோரில் 2-3 சேர் தான். பக்தியை பற்றி கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் கேள்வி போகலாம். ஆரம்பிச்சுக்கலாங்களா? ஸ்டாப் பண்ணி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
ஓ சரி. பக்தி அப்படிங்கிற சொல் பஜ் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து சமஸ்கிருதத்துலேருந்து அது உண்டாகுங்க. பஜ்ஜுங்கிறது பஜித்தல் அப்படிங்கிற சொல். இப்போ அதுலேருந்து பஜனை. அப்புறம் அந்த பஜ்ஜுங்கிறதுலேருந்து பக அப்படிங்கிற வார்த்தை உண்டாகுது. பக அப்படிங்கிறது வந்து 6 மிகப்பெரிய குணங்கள், பகவானுக்கு இருக்கக்கூடிய குணங்கள். அந்த 6 மிகப்பெரிய குணங்களை கொண்டதுனால பகவான் அப்படின்னு சொல்றோம். இப்ப பஜ் பகவான், யார் ஒருத்தர் பகவான் மீது மிகுந்த ஈடுபாடு வச்சிருக்காரோ அவர் பேர் பாகவதர், பாகவதம். இப்ப பாட்டு பாடுறவங்க பேர் பாகவதர்ங்கிறோம். உண்மையிலே அந்த காலத்துல வந்து பகவான் மேல அதிக பக்தி வச்சு பாட்டு பாடினவங்களுக்கு பாகவதர்னு பேரு. வெறும் பாட்டு பாடுற கர்நாடிக் சங்கீதம் பாடுறவங்களுக்கு இப்ப பாகவதர் தான் சொல்றோம். நம்ம எல்லாமே பாகவதர்கள் தான். பாகவதங்கிறதுனா துண்டு போட்டுக்கிட்டு ஜிப்பா போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க அந்த அர்த்தத்தில் இல்லாமல் பகவான் மீது உண்மையான நாட்டம் வச்சிருக்கிறவங்க அப்படின்ற அர்த்தம். இப்போ பக்திங்கிறது வந்து ஒரு வழி. சில பேர் சொல்றாங்க, யார் எமோஷனலா இருக்கிறாங்களோ, உணர்வுபூர்வமாக இருப்பாங்க, எது சொன்னாலும் அழுதுருவாங்க. சினிமா பார்க்கும்போது துயரமான காட்சி வந்து இவங்க போல அழுவாங்க. அப்புறம் வீரதீர சாட்சி வந்தால் இங்கேயே சண்டை போடுறதுக்கு தயாராகிடுவாங்க. அப்படி இருக்கவங்க உணர்ச்சி மிக்கவர்கள். அவங்களுக்கு வந்து பக்தி வந்து ரொம்ப சுலபமானது அப்படின்னு ஒரு கருத்து. இப்படி இல்லாதவங்க அறிவுபூர்வமாக இருக்கிறாங்க, ரொம்ப சயின்டிஃபிக்காக பேசுகிறவங்களுக்கு வந்து இன்டலெக்சுவலாக இருக்கவங்க தான் வேதாந்தம், அது ஞான மார்க்கம், இது பக்தி மார்க்கம். மார்க்கம்னா வழி. அப்புறம் யோக மார்க்கம் இருக்குது, குண்டலினி யோகம், அப்போ அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணக்கூடியவங்க வந்து அப்படின்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இன்னொரு சாரா இருக்கிறாங்க, அவங்க வந்து ஹட்ட யோகம். ஹட்டயோகிகள் வந்து குண்டலினி மாதிரியும் செய்வாங்க, ஆனால் அதிகமாக உடலுக்கு தான் அவங்க வந்து பயிற்சி கொடுப்பாங்க. மூச்சு பயிற்சி, அப்புறம் துண்டு வாயில முழுகி வயிற்றெல்லாம் க்ளீன் பண்ணுறது, மூக்கிலேருந்து தண்ணி விட்டு இந்த சைடு விடுறது, கை காலெல்லாம் அஷ்டகோணத்தில் வச்சுக்கிட்டு ஆசனம் போடுறது, இப்படியெல்லாம் செய்கிறது வந்து ஹட்டயோகம் அப்படின்னு. இந்த மாதிரி யோகங்கள் 4 இருக்குது. இப்போ பக்தி யோகம், ஞான யோகம், கர்ம யோகம் சொல்லக்கூடியது இருக்குது. தொழிலே தெய்வமாக நினைக்கிறவங்க அப்படின்னு கர்ம யோகம் இருக்கிறாங்க, கர்மீஸ். ப்ளஸ் அந்த ஹட்ட யோகம்ன்றது. இதெல்லாமே ஞானத்தில் கொண்டு போய் கொடுத்து உங்களை வந்து மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு நிறைய பேர் பொதுவாக பேசுகிறாங்க. அது உண்மை இல்லை. இந்த 4மே ஒருத்தர் தகுதியை தான் உண்டாகுது. ஆனால் மோட்சங்கிறது இதன் மூலம் அடைய முடியாது. மோட்சத்தை வந்து அறிவால் மட்டும்தான் அடையணும். தன்னை ஒருத்தன் அறிவதன் மூலம் தான் மோட்சம். தன்னை அறியாத வந்து மோட்சம் அடையவே முடியாது. அப்போ தன்னை அறிதல்ங்கிறது என்ன அப்படின்னா, ஈஸ்வரன் தான் நானுங்கிறது கண்டுபிடிச்சோம். அது எப்படி சார் ஈஸ்வரன் நானுன்னு? நானுங்கிறது வந்து ஒரு சின்ன உடம்பு, அம்மா அப்பா வயிற்றில் பிறந்தவங்க, துன்பத்துங்க கஷ்டத்தில் வாடுறவங்க, ஆண் பெண்ணுங்கிறது எத்தனையோ பிரச்சனைகளில் நாம் இருக்கிறோம். நான் போய் எப்படி ஈஸ்வரனாக இருக்க முடியும்? இந்த ஆக்கல் அழித்தல், படைத்தல், காத்தல், அடித்தல் சொல்லக்கூடிய 3 தொழில் செய்யக்கூடிய முத்தொழில் செய்யக்கூடிய இன்றைய ஈஸ்வரனுக்கும் எனக்கு எங்கே சம்பந்தம் இருக்குது? இது எப்படி முடியும்? நான் மனிதன் தான், இறைவன் தான். அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. அவனை வேண்டி அவன் வந்து சரணாகதி அடைந்து அவங்ககிட்ட நன்மையை பெற வேண்டியதான், இதுதான் வழி அப்படின்னு பெரும்பாலான உலகத்தில் இருக்கிற எல்லாம் நம்புறாங்க. ஆனா வேதம் அப்படி சொல்லலை, நீ தான் ஈஸ்வரன். நமக்கு கூட முதல்ல வந்து திடுக்கிடுற மாதிரி இருக்குது, இது வந்து பொய் மாதிரி இருக்குது, இதெல்லாம் நம்பவே முடியாத மாதிரி இருக்குது. அப்ப ஈஸ்வரனுங்கிறது எதை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு வந்து சமன்பாடு கரெக்டாக புரியும். இந்த சமன்பாடுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல உதைக்குது. நான் சிறியவன், அவர் பெரியவன், இது வந்து சமனே கிடையாது. ஆனால் சமன்பாடுங்கிறாங்க. இந்த சமன்பாடை தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு மோட்சம். அந்த மோட்சத்துக்கு வேண்டிய வழியை வகுக்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு பயன்படுது. பகவான் வந்து சொல்றாரு, 2 விதமான வாழ்க்கை முறை தான் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஒன்று கர்மயோகம், இன்னொன்று ஞான யோகம். இந்த 2 தவிர மீதிய யோகங்கள் எல்லாம் வந்து இப்போ நாமளா கண்டுபிடிச்சது தான். பகவத்கீதையோட பக்தி யோகம்னு ஒரு சாப்டர் இருக்கு. இது பின்னாடி வரவங்க தான் அந்த சாப்டருக்கு அந்த பேரை கொடுத்துக்கிறாங்க. ஆனால் பகவான் வாசல் எழுதும்போது அந்த மாதிரிலாம் பேரெல்லாம் வச்சாரான்றதெல்லாம் தெரியல.
பக்திங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பக்திங்கிறது பஜ்ஜிங்கிற வார்த்தையிலேருந்து வருது. அப்போ பக்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய அர்த்தம் என்ன? பஜித்தல், துதித்தல், தோத்திரம் பாடுதல், வழிபடுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ வழிபடுதல் வந்து இறைவன் உனக்கு வேறாக இருக்கிறாரு, நீ வந்து அது வழிபடுகின்ற ஒருத்தன் ரொம்ப சின்னவன். ஈஸ்வரன் வந்து அகிலாண்ட எல்லா கோடிக்கும் உரியவர், அதை கட்டி காப்பவர், முத்தொழில் செய்பவர், முற்றுமறிந்தவர், சர்வ வல்லமுடையவர், சர்வ ஞானஸ்தர், எங்கும் வியாபித்திருப்பவர் இப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா குணங்களும் அவருக்கு உண்டு. ஆனால் ஓரிடத்தில் மட்டுமே ஓரறிவோடு சிற்றறிவோடு இருக்கிறவன் நான். எனக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்? இதை நான் எப்படி அடைவது என்றது தான் பக்திங்கிறது நமக்கு பயனுள்ள புரிஞ்சுக்க வேண்டிய பொருளாக இருக்கு. குமார் தான் கஷ்டமா இருக்கு. சரி, இந்த பக்தியை நம்ம சரியா புரிஞ்சிட்டோம்னா பிரார்த்தனையும் ஒழுங்கா நம்ம பண்ண முடியும், பக்தியை வந்து அர்த்தமுள்ளதாக செய்ய முடியும். நிறைய பேர் கோயிலுக்கு வந்து வாரம் போகணும், இல்லை டெய்லி போகணும், அந்த அப்புறம் எல்லா விக்கிரகத்தையும் தொட்டு தொட்டு வணங்கணும், கற்பூரம் ஏற்றணும், ஒரு அர்ச்சனை பண்ணணும், இப்படின்ற ஒரு கோட்பாடோட ஜனங்க இருக்கிறாங்க. அதில் வந்து நம்ம இதை பெஞ்சிய பக்தன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து துடிக்கிறாங்க. பக்தி அதிகமாக செய்தோம்னு சொன்னால் நம்ம வந்து சீக்கிரமே கடவுள்கிட்ட போக முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறாங்க. இது எப்படி நம்ம பக்தி பண்றது? ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் காப்பி அடிச்சுக்கிறோம். இப்போ தொலைக்காட்சி பெட்டியில் வந்து சொல்றாங்க, அப்புறம் வார பத்திரிகைகள்லாம் வந்து நிறைய பேர் கட்டுரைகள் எழுதுறாங்க. இந்த கோயிலில் இதுக்கு போகலாம், இந்த கோயில் இதுக்கு விசேஷம், இந்த கோயிலில் வந்து உங்களுக்கு இந்த பாவம் தீரும், உங்களுக்கு பிள்ளை வேணும்னா இங்கே போங்க, படிப்பு வேணும்னா இங்கே போங்க, பொருள் வேணும்னா அங்கே போங்க, இப்படின்னு ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு விதமான குணாதிசயங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நமக்கு புரியவே மாட்டேங்குது. இது என்னது, எப்படி இதெல்லாம் சால்வ் பண்றது, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு. உண்மையான பக்தன் யார் அப்படின்னு கிருஷ்ணரே தன் வாயால சொல்றார். எனக்கு ரொம்ப பிடிச்ச பக்தன் யார்? என்னை நல்லா தெரிஞ்சுக்கிட்டவன் தான். சம்யக் ஞானேன, என்னை நல்லாக புரிந்து கொண்டவன் தான் என்னுடைய பக்தன். என் பக்தன் நானாகவே ஆயிடுறான் அப்படிங்கிறார். எனக்கும் பக்தனுக்கு வித்தியாசமே இல்லைங்கிறார். நான் தான் என்னுடைய பக்தன், நான் எனக்கு அவனுக்கு வித்தியாசமே கிடையாது. என்னை நல்லா புரிந்து கொண்டவன் இவன் தான் பக்தன். அந்த விதத்தில் பார்த்தோம்னு சொன்னா பக்திங்கிறத நம்ம வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவர் சொல்றதை நம்ம வந்து சரியா புரியல. சாமி கும்பிடுறது, பாட்டு பாடுறது, துதிக்கிறது, எல்லா விதமான காரியங்களும் செய்வது தான் நம்ம பக்தி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவரு சொல்றாரு என்ன புரிஞ்சுக்கங்கிறார். சம்யக் ஞானேனே, நல்லாக தெளிவாக குறைவில்லாமல் என்னை புரிஞ்சிக்க, அவன் தான் எனக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிறான், அவன் தான் எனக்கு மிக அருகாமையில் இருக்கிறான் அப்படின்னு அவர் சொல்றார். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? என்ன இறைவன் அப்படின்ற பேருக்கு என்ன அர்த்தம்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இறைவன்கிறது வந்து இறைமை அப்படின்னா ஆணைன்னு அர்த்தம். கட்டுப்பாடு, நியதி, கொஞ்சம் கூட விதிவிலக்கு இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வேணுமோ அதை கொடுக்கிற ஒரு பேர் தான் அரசன். அவர் தான் அவர் அரசுன்றதோ ஆணைங்கிறதோ இறைவன்கிறதோ அதான். அப்போ நம்ம சவரினிட்டி, இந்தியா வந்து சவரின் கண்ட்ரி அப்படிங்கிறோம், இறையாண்மை உடையது. நம்முடைய இறையாண்மைக்கு இழுக்கு வரும். ஸ்ரீலங்காவில் பிரச்சனை நடந்ததுனாக்கா இந்தியா தலையிட்டாக்கா அவங்களுடைய இறையாண்மைக்கு இழுக்கு அப்படின்னு சொல்றோம். இப்போ இறையாண்மை என்ன அர்த்தம்? அந்த நாட்டை கவனிங், அதனுடைய கான்ஸ்டிடியூஷன், இந்த நாட்டை எப்படி வந்து கட்டுப்படுத்துதோ அதுக்குண்டான அந்த இறையாண்மை, அந்த கான்ஸ்டிடியூஷன் தான் அதனுடைய இறையாண்மை. இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு பேர் வந்து இறையாண்மைன்னு வச்சுருக்கோம், இந்த சவர்னிட்டி. இப்போ நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்லேயே பிரியாம்பிளில் இதாக சொல்கிறான், இந்திய நாடு தனக்குன்ற இறையாண்மை உடையது, இன்னொருத்தர் அதை தலையிட முடியாது, எங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நாங்களே தான் வச்சுக்குவோம், இன்னொருத்தரை நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம், மற்றவங்க எங்கள் மேலே வந்து எந்த விதமான கட்டுப்பாடு விதிக்க முடியாது அப்படின்னா. அப்போ இன்ஃபாலிபிள், குற்றம் குறையில்லாமல் கொஞ்சம் கூட இடம் கொடுக்காத நீதியாக நேர்மையா இருப்பது பேர் இறைமைன்னு பேர். அப்ப இறைவன்கிறது யார்? சரியான நீதிமான் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளால் ஒத்துக்கவே முடியல. அப்படிப்பட்ட இறைவன் வந்து நீதிமானா இருந்தாக்கா ஏன் எல்லாருக்கும் இந்த மாதிரிலாம் வித்தியாசம் கொடுத்துருக்காரு?
பிறக்கும் பொழுதே ஒருத்தன் ஊனமாக பிறக்கிறான், புத்திசாலியாக பிறக்கிறான், கலைஞனாக பிறக்கிறான், படித்தவனாக இருக்கான், படிக்காதவனாக இருக்கான். இந்த மாதிரியான இத்தனை பாகுபாடுகளை கொடுக்குறவர் வந்து எப்படி வந்து அறமுடையவர், அருளுடையவர், அன்புடையவர் இப்படி சொல்ல முடியும்? இப்போ இறைவன்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இறைவனை வந்து எப்படி புரியுதுன்னா அவர் தர்ம வடிவாக இருக்கிறார். இப்போ தர்மங்கிறது என்னன்னா அது வந்து நிதி பிளராத ஒரு இறையாண்மை அப்படி நம்ம பார்க்கணும். ஒரு மனிதனாக, தனி மனிதனாக வைகுந்தத்திலேயோ கைலாயத்திலேயோ இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனித உருவமாக நம்ம பார்க்காமல் ஒரு விதியாக நம்ம பார்க்கணும், ஒரு நியதியாக பார்க்கணும். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா நியதிகளும் பிசகில்லாமல் நடக்குது. இன்னைக்கு இந்த அறிமுகம் பண்ணும்பொழுது நம்ம அப்படிதான் பேசணும். எப்படி ஒரு பில்லியர்ட் பால் அந்த அந்த போர்டில் ஒரு விதி பிசகாமல் இருக்கிறதுனால நம்ம வந்து அதை ஆடி ஜெயிக்க முடியும். ஒரு கால்ஃப் கோர்ஸில் வந்து எந்த ஃபோர்ஸில் அடிச்சோம்னு சொன்னால் அந்த பந்து கரெக்டாக போய் பள்ளத்தில் விழுன்றதை கால்குலேட் பண்ணால ஒரே 2 ஷாட்டில் வந்து அவர் கொண்டு போய் உள்ளே போட்டுருக்காரு. அமேசிங்காக இருக்கும் பார்க்குறது. அதே மாதிரி புல்லட்டில் சுடுறோம் ஸ்னைப்பர் 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து டெலஸ்கோப்பில் பார்த்து ஒருத்தனோட தலையை வந்து குறி பார்த்து சுடுறான். அந்த புல்லட் எப்படி டிராஜெக்டரி போகும், எந்த வளைவு பாதையில் பேரபோலிக் பாத்தில் போகும், அந்த வளைவு எவ்வளோ இருக்கும், இந்த காற்றினுடைய தடை எவ்வளோ இருக்குது, இந்த தடையை மீறி அது போகணும்னா அதுக்கப்புறம் அது பெண்ட் ஆகணும்னு சொன்னால் அந்த பாத்தில் இதெல்லாம் முன்கூட்டியே கால்குலேட் பண்ணி ஒருத்தன் ஃபயர் பண்ணுறான். விதி தானே. இந்த விதி எங்கேயாவது மாறுதா? இந்த விதி ஒவ்வொரு இடத்துல செயல்படுது. அது ஒவ்வொன்றுக்கும் நம்ம பேர் வச்சிருக்கோம். புவியீர்ப்பு விசைக்கு கிராவிடேஷன் லா, அது நியூட்டன் கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் அது ஐன்ஸ்டீன் மாற்றி வைக்கிறாரு. எப்படி மாற்றினா விதி இருக்குது. அந்த விதி மாறவே மாறுறதில்லை. இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்துல இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு, நாளைக்கும் அப்படிதான் இருக்கும். தீக்குச்சி உரசணும்னு சொன்னா அது பத்தி எரியுது. அந்த அந்த என்னென்ன கெமிக்கல் போட்டா தெரியுங்கிறது வந்து சிவகாசியில் இருக்கவங்களும் தெரியுது. இந்த பட்டாசுக்கு இந்த சிவப்பு கலர் வரணும் அப்படின்னா என்ன போடலாம்? ஸ்ட்ரான்சியத்தை மிக்ஸ் பண்ணுவோம். பேரியத்தை போட்டால் பச்சை கலரில் எரியும். பிரிக் ரெட் கலர் வரணும் என்ன பண்ணணும்? பொட்டாசியம் போட்டால் என்ன கலர் வரும்? இதெல்லாம் நமக்கு தெரியுது. இப்போ அந்தந்த கலரை அந்ததுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சால்ட்டை மிக்ஸ் பண்ணி போட்டால் அந்த வெடிக்கும் பொழுது வருது. இவன் வந்து எப்படி வெடிக்கும்ன்றது முன்கூட்டி தெரியுமா? இவன் மருந்து கலக்கும் போதே அவன் டிசைட் பண்ணிடுறான். இப்படி தான் அது விளை வரும்ன்றது முன்னாடி சொல்லப்படுது. காரணம் ஒரு விதி இருக்குது. அப்போ கெமிஸ்ட்ரிக்கு ஒரு லா, இந்த அணுக்கள் எப்படியெல்லாம் வேலை செய்யணும், இந்த மூலக்கூறுகள் எல்லாம் எப்படி வேலை செய்யணும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த கோள்கள் எல்லாம் எப்படி நகரணும், இதெல்லாம் ஒரு விதியை ஒன்று இருக்கிறத பார்க்கிறோம். அந்த விதியை தெரிந்து கொண்டவன் வந்து சந்தோஷமா வாழ முடியும். உழவு தொழிலிருந்து எல்லா தொழிலுமே ஒரு விதிப்படி தான் நடக்குது. இந்த விதி வந்து திருஷ்டமாக கண்ணுக்கு தெரிந்திருக்கிற விதி. இன்னொரு விதியை நம்ம வந்து சாஸ்திரம் சொல்லுது. கண்ணுக்கு தெரியாத ஒரு விதி இருக்குதுங்க, அது அதிர்ஷ்டம்ங்கிறான். அதிர்ஷ்டங்கிறது நமக்கு வந்து எல்லா விதமான உலகத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட அதிர்ஷ்டங்கிற வார்த்தை இருக்குது. கடவுளை நம்பாதவங்க கூட அதிர்ஷ்டத்தை பற்றி பேசுறான். குட் லக் அப்படின்னு சொல்றான், பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்றான். யார் சொல்லாதவங்க யார் இருக்கிறாங்க? கடவுளே நம்பாத பகுத்தறிவாளர்கள் சொல்லக்கூடிய பெரியார் கட்சியில் இருக்கவங்க கூட சொல்றாங்க பெஸ்ட் ஆஃப் லக்குன்னு சொல்லாம இருக்கிறாங்க. இப்ப லக்குன்னா என்ன? அப்ப லக்குங்கிறது என்னன்னா நமக்கு அது எப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியல. தெரியாதனால அதுக்கு லக்குன்னு பேர் வச்சிருக்கோம். தெரியாதனால கண்ணுக்கு தெரியாதனால அது அதிர்ஷ்டம்னு பேர் வச்சிருக்கோம். திருஷ்டம்னா கண்ணுக்கு தெரியாது, திருஷ்டின்னா கண்ணு. அதிருஷ்டின்னா கண்ணால பார்க்க முடியாது. கண்ணால பார்க்க முடியாது, அது ஒரு ரூல் ஒன்று இருக்குது. அந்த ரூல் படி தான் எல்லாமே நடக்குது. ஸ்தூலமா இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாம் வந்து பிசிக்ஸ் காரங்க அதை சரி பண்ணிடுறாங்க. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல ரூல்ஸ் எல்லாம் கெமிஸ்ட்ரிக்காரங்க சரி பண்ணிடுறாங்க. இந்த உடம்புக்குள்ள நடக்கிற ரியாக்ஷன்ஸ், இதை சாப்பிட்டாக்கா இது ஆகுங்க, இது இது ஜீரணமாச்சுன்னா நமக்கு கிடைக்கும், இந்த மூலிகை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. அப்போ உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பயோகெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க அது ஒரு பயோகெமிஸ்ட்ரி, பயாலாஜிக்கல் கெமிஸ்ட்ரி, அந்த ரூல்ஸ் எல்லாம் சில பேர் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அப்புறம் பிசியாலஜி, இந்த இயக்கங்கள் எல்லாம் உடம்பு இப்படியெல்லாம் ஆடுது போகுதுங்கிறதெல்லாம் அது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மெஷின்ஸ் தான் நம்ம உடம்புன்னு சொல்றாங்க. இப்போ சைக்காலஜியும் இப்போ வந்து ஒரு விதமான ஒரு சயின்ஸ் ஆகி போச்சு. மனிதர்கள் பொதுவாக எப்படி நடந்துக்கிறாங்க, மனநிலை போனதுக்கு என்ன காரணம், மனநோய்கள்லாம் ஏன் உண்டாகுது, இந்த மனநோயை எப்படி திருத்தலாம், அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்னு சொல்லக்கூடியது ஏன் வருது, ஏன் இதை மாதிரி பைபோலார் டிசார்டர், துருவங்கள் மாதிரி ஒரு நாள் வந்து சோர்ந்து போறான், ஒரு நாள் உச்சகட்டத்தில் குதிக்கிறான், இப்படி என்ற மனநோய்களுக்கெல்லாம் காரணம் என்ன? இதெல்லாமே ஒரு விதிப்படி இருக்கிறதுனால தானே ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுது. இப்போ இந்த விதிகள், கண்ணுக்கு தெரிந்த விதிகள் திருஷ்டம், கண்ணுக்கு தெரியாத ஒரு விதி இருக்குது, அது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டமான விதி, அதுவும் வந்து ஒரு விதின்னு சொன்னாலே ஒரு அதுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குன்னு இல்லையா?
அதுவும் இஷ்டம் போல நடக்க முடியாது. அது ஒரு பர்டிகுலர் ரூல்ஸ்ல தான் நடக்கணும். இந்த கண்ணுக்கு தெரிந்த விதி, கண்ணுக்கு தெரியாத விதி எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக நாம் இறைவன் பேர் வச்சுக்கிறோம். இப்ப இறைவனை நீங்க எங்க தேடுவீங்க? விதியில தான் பார்க்க முடியும். அவர் விதியாகத்தான் இருக்கிறார். இந்த விதிக்கு நாம இன்னொரு பேர் வச்சிருக்கிறோம். அது பேரு தர்மம். அங்க விதிக்கு இன்னொரு பேரு தர்மம். தமிழ்ல தர்மம்ன்றது பார்த்தோம்னா ஒருத்தருக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, தர்மம் பண்ணுங்க, ஐயா சாமி தர்மம் போடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பிச்சை எடுக்கிறது தர்மம்னு நினைக்கிறோம். தர்மம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு இயற்கை விதி, அதோட தர்மம். அது சிங்கத்தினுடைய தர்மம் எது, மானுடைய தர்மம் எது, ஒரு சிலந்தியினுடைய தர்மம் என்னது, மனிதனுடைய தர்மம் என்ன, அப்ப அந்த பிரபஞ்சத்துடைய தர்மம் என்ன? தர்மங்கிறது ஒரு விதி. அப்போ இறைவனை நம்ம எந்த மாதிரி நம்ம பார்க்கணும்? தர்மமாகத்தான் பார்க்கணும். அந்த தர்மம் கண்ணுக்கு தெரிந்த தர்மமாக பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்ற மாதிரி இருக்குது. கண்ணுக்கு தெரியாதது ஒன்று. அந்த கண்ணுக்கு தெரியாதது என்ன அப்படின்னு பார்த்தோம். இதை புரிஞ்சுட்டாதான் பக்திக்கு என்ன சரியா புரிஞ்சுக்கணும்னு பகவான் கிருஷ்ணர் சொன்னார்னா, என்னை பீதாம்பரதாரி, என்ன நீலவண்ண கிருஷ்ணன், நான் வச்சிருக்கிறவன், நான் கையில புல்லாங்குழல் வாசிக்கிறவன், நான் தேவகியனுடைய மகன் அப்படின்ற அர்த்தத்தில் அவர் சொல்லலை. என்னை புரிஞ்சுக்கணும், உள்ளபடியே என்னை புரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறார். நான் யாருங்கிறது இந்த உருவமாக இருக்கின்ற கிருஷ்ணன் நீங்க பார்க்க வேண்டாம். இந்த பிரபஞ்சத்தை கட்டி காக்கின்ற, படைத்து ஆக்கி அது நிலைநிறுத்துகின்றதுல எந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்குதோ அந்த ரூலாகத்தான் நான் இருக்கிறேன். இந்த பொருளே நான் அந்த ரூல் நான் தானே. இங்க இருக்கிற எல்லா பொருளுமே இறைவன் கடவுள்னு இருக்கும்போது அப்ப அதனுடைய செயல்பாடுகளும் அவராக தான் இருக்க முடியும். அந்த முறையில நீ என்ன தெரிஞ்சுக்கிறார். அந்த முறையில பார்க்கும்பொழுது நம்ம என்ன சொல்றாரு? இப்போ இவர் சொல்றது பார்த்தா கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம் படிச்சாதான் நம்ம பக்தி பண்ண முடியுமா? அதை சொல்லுங்க. அதெல்லாம் பிசிக்ஸ், அதுக்கு அளவே கிடையாது. ஆனா உண்மையிலே சாராம்சத்தை புரிஞ்சுக்கணும். சாராம்சம் என்ன? அந்த விதி பிழறாமல் இருக்கின்ற நீதிமானாக இருக்கின்றவர் தான் கடவுள். அத நீதியை நாம எப்படி புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு பார்க்கணும். அவருக்கு ஒரு மனிதன் செய்கின்ற காரியங்கள் எல்லாமே பாவம் புண்ணியமாக நம்ம சாஸ்திரம் பிரிக்குது. இது ஒரு மாடல். நம்ம இதை ஒத்துக்கணும்னு நான் கேட்கல. ஒரு விளக்குவதற்கு ஒரு மாடல் தேவைப்படுது. இப்ப சாஸ்திரம் ஒரு மாடலை முன்வைக்குது. அந்த மாடல் என்ன சொல்லுது? நாம் செய்கின்ற எல்லா காரியங்களுமே பாவமாகவும் புண்ணியமாகவும் அது பலனை தருகிறது. ஒவ்வொரு காரியத்திலுமே பாவம் இருக்கும், புண்ணியம் இருக்கும். பாவம் என்ன, புண்ணியம் என்ன அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது தெரியாதவங்க நான் சொல்றேன். எனக்கு எதெல்லாம் சுகம் தருதோ மற்றவங்களுக்கு அது சுகம் தரும் அப்படிங்கிறது என்னுடைய காமன் சென்ஸ். எல்லாருக்கும் அது தெரியுது. எனக்கு இது சுகம் தரும். தாகம் எடுக்கும்போது தண்ணி எனக்கு சுகம் தரும். குளிரும் போது எனக்கு ஒரு போர்வை எனக்கு சுகம் தரும். எனக்கு இன்பமாக யாராவது ஒருத்தர் பாராட்டி பேசினா எனக்கு சுகம் தருது. எனக்கு உட்காரத்து இடம் தந்தாக்கா எனக்கு சுகம் தருது. எனக்கு பொய் சொல்லாமல் இருந்தாக்கா எனக்கு நல்லா இருக்கு. என்னை யாரும் துன்புறுத்தாமல் ஹிம்சை பண்ணாமல் இருந்தால் எனக்கு சுகம் தருதுன்னா மற்றவனுக்கு அதுதானே உண்மை. எல்லா உயிரும் அதுதானே சொல்லுது. இதுல எதுக்காவது ஒருத்தர் நான் ஸ்கூல் தான் படிக்கணும் சார், எனக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கவே இல்லை, எனக்கு எது சுகம் தான், மற்றவங்களுக்கு அதுதான் சுகம்ன்றது எனக்கு தெரியாது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. உலகத்துல மனிதன்னு சொல்லக்கூடியவனுக்கு எல்லாருக்கும் இது தெரிந்த அடிப்படை ஒன்று. எனக்கு என்ன சுகம் தருதோ அதுதான் எல்லாருக்கும் சுகம். அப்படி இருக்கும்போது எனக்கு எது துன்பமா? வாங்க மகேந்திரன், உங்களை தான் பத்தி பேசிட்டே இருந்தேன். வாங்க மகேந்திரன் உட்காருங்க. நாங்க ஒரு மெட்டா குரூப்னு சொன்னீங்களா, அதுல சைக்காலஜி ப்ரொஃபசர் பிஹெச்டி ஆர்ட்ஸ்ல உட்காருங்க. நீங்க வாங்க. இறைவன்கிறவர் இந்த கண்ணுக்கு தெரியாத திருஷ்ட விதியாக இருந்துட்டு இருக்கிறார். ஒரு மனிதன் செய்கின்ற காரியங்களில மற்றவங்களுக்கு துன்பம் தரா மாதிரி ஒரு காரியம் செய்தா அது பாவம்னு சொல்றோம். மற்றவங்களுக்கு சுகம் தரக்கூடிய ஒரு காரியம் செய்தா அது புண்ணியம்ங்கிறோம். இப்போ பாவம் புண்ணியம் நம்ம செய்துகிட்டே தான் இருக்கணும். அப்போ ஒரு காரியம் செய்தா அதுக்கு உண்டான பலன் ஒன்று உண்டு இல்லையா? அந்த பலன் நமக்கு எப்படி தெரியும்? சமையல் பண்றோம், அதுல சாப்பாடு சாப்பிட்றோம், சாப்பிட்டு முடிச்ச உடனே நமக்கு அது பசி ஆறுது. இது திருஷ்ட பலன், எல்லாருக்கும் தெரிஞ்ச பலன். இப்ப இன்னொருத்தருக்கு கொடுக்குறோம், அவன் சாப்பிட்றான், அது சாப்பிட்ட உடனே பசி ஆறினவுடனே
ரொம்ப ரொம்ப நாள் பசிச்சு கிடக்கு சார், இன்னைக்கு உங்களால் சாப்பாடு கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு பாராட்டுறாரு. எனக்கு ஒரு திருஷ்ட பலன் என்ன, ஒரு கொடுத்ததுனால பாராட்டினாலே எனக்கு கிடைக்கிற ஒரு மனசுல இருக்க ஒரு மகிழ்ச்சி, அவன் பசியாருனதால அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி, இதெல்லாம் திருஷ்ட பலன். ஆனா இந்த நிகழ்ச்சியில அதிர்ஷ்ட பலனும் உள்ளது. நான் யாருக்கும் கொடுக்க வேண்டியதில்லை, ஆனாலும் கொடுத்துருக்கிறேன். அதுக்கு உண்டான ஒரு பலன் இருக்கு இல்லையா, அந்த பலன் எங்க போச்சு? இதெல்லாம் நமக்கு தெரியாது. அது எப்போ அந்த பலன் நமக்கு கிடைக்கணும்னு தெரியாது. ஆனா பலன் நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு காரியத்துக்கும் பொருத்தமான எதிர்வினை உண்டு தான் நியூட்டன் சொல்றார். அப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொரு காரணத்துக்கும் பொருத்தமானது, ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன் கிடையாது, ஆப்போசிட்னு எடுத்துக்கூடாது, பொருத்தமானதுன்னு எடுத்துக்கணும். அப்ப பொருத்தமான பலன்கள் ஐயா வாங்க. அதனால இப்போ ஒவ்வொரு காரியத்துக்கும் பொருத்தமான பலன் அப்படின்னு சொன்னா, நல்ல காரியம் செய்தா புண்ணியம் உண்டாகும். அந்த பலன் எப்ப கிடைக்கும்? தினம் தினம் நம்ம செய்கின்ற காரியம், அந்த காரியத்துக்கு உண்டான பலன்கள். சில நேரங்களில் பார்க்கிறோம், கள்ள நோட்டு அச்சடிக்கிறவங்க அவங்க நல்லா தான் வாழறாங்க, கடைசி வரைக்கும் மாட்டாமலே தப்பிச்சிடுறாங்க. இந்த இந்திய அரசாணை கூட, இந்த சவர்னிட்டின்னு சொல்லக்கூடியதும், இதோட இருக்கிற கான்ஸ்டிடியூஷனும், அது கீழே இருக்கக்கூடிய ஜுடிஷியரியும், அதுக்குள்ள இருக்கக்கூடிய காவலும் கூட அவங்கள பிடிக்க முடியாம தப்பிச்சிடுறாங்க. நமக்கு தெரியுது எவ்வளவு பெரிய பாவங்கள் பண்ணியிருக்காங்க, அவங்களால எத்தனை குடும்பங்கள் துன்பப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியுது. இவங்கள நல்லா தானே இருக்கிறாங்க, அவங்க திருஷ்ட பலன் பார்க்குறாங்க, திருஷ்ட பலன் கிடைக்குது. ஆனா அதிர்ஷ்ட பலன் ஒன்று இருக்கு இல்லையா, அது உண்டான பாவம்ங்கிறதும் புண்ணியங்கிறதும். எப்பேற்பட்ட பாவிகள் அவங்கெல்லாம். இந்த பாவம்லாம் அவங்களுக்கு என்ன சும்மா விடாதுன்னு நம்ம பேசணும். அந்த பாவம் எப்படி போய் அவங்களுக்கு வேலை செய்யும், எப்படி அவங்களுக்கு கரெக்டா போகும்? என்னுடைய பாவம் என்னதான் தாக்கும், உங்களை தாக்காது. நான் செய்த புண்ணியம் எனக்கு மட்டும் தான் கிடைக்கும், உங்களுக்கு. இதெல்லாம் யார் ரெக்கார்டு வைக்கிறாங்க? இது யாருக்கு தெரியும்? இது எங்க கணக்குல போகுது? இது நமக்கு தெரியல. இதைத்தான் சாஸ்திரம் சொல்லுது. இதையும் யாருக்கு என்னென்ன செய்யணுங்கிறது கரெக்ட் நேரத்தில் கரெக்டா கொண்டு போய் கொடுக்கிற ஒரு நிதியாக, ஒரு விதியாக ஒன்று இருக்கிறது. அதன் பேர் இறைவன். இறைவன் ஆணை. இறைவனுடைய ஆணைங்கிறது என்னங்கிறது நம்ம இப்போ ஆழமா பார்த்தோம்னு சொன்னா, கண்ணுக்கு தெரிகிற இந்த விதிகளுக்கு பின்னாடி கண்ணுக்கு தெரியாமலும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் அதுக்கு உண்டான பலன் நமக்கே சேரும்படி ஏதோ ஒரு விதி பார்த்துட்டு இருக்கு. அந்த விதி ஒரு மனிதனுடைய திங்கிங்ல இருக்க மாதிரியும் வைகுண்டத்தில் இருக்கிற பெருமாளாக நம்ம பார்க்காமல், எப்படி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எல்லா இடத்துலையும் நீக்கம் பெற இருக்கிற மாதிரியோ, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எல்லாம் எப்படி ஒரு மாலிகூல்ஸ்குள்ளே மறைந்திருக்கிறதோ, ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் அதனுடைய விதிகள் அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்மளுக்குள்ளேயே அது இருந்து கொண்டிருக்கிறது. அந்த விதியை நம்ம இறைவன் அப்படின்னு பேர் வச்சோம். அது ஈஸ்வர அப்படிங்கிறது சமஸ்கிருத பேர். சமஸ்கிருதத்தில் ஈஸ்வரம் அப்படின்னு, தமிழ்ல சொல்லனா இறைமை அப்படின்னு சொல்றோம். இந்த வார்த்தைகள் தான் தமிழ்லையும் சமஸ்கிருதம் தான் இருக்கு தவிர வேற எந்த மொழியில நம்ம தேடிட்டு போக முடியாது. இங்கிலீஷ்ல போனா ஒரே ஒரு வார்த்தை காடுன்னு தான் இருக்கு. எல்லாத்துக்கும் காடு தான் சொல்லி ஆகணும். நம்ம கடவுள்னு சொல்றோம், இறைவன் சொல்றோம், தெய்வம்னு சொல்றோம். இந்த விதிகள் செயல்படும் பொழுது அந்தந்த விதிக்கு நம்ம பேர் வச்சிருக்கோம். அந்த விதிகளுக்கு பேர் தான் தெய்வம்னு பேர். தெய்வங்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும்? இறைவனுடைய ஒரு குறிப்பிட்ட விதி பேரு தெய்வம். ஒட்டுமொத்தமா எல்லா விதிகளும் பொதுவாக சேரும்போது அவர் இறைவன் பேர். ஆனா அதை ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை செய்யும் போது அதுக்கு தெய்வம்னு பேர் வச்சிருக்கோம். இப்போ ஒரு மனிதனையே ஒரு உதாரணமா எடுத்துக்கணும். மனிதனுடைய உடம்புலயே ஒவ்வொரு காரியத்தை செய்வதற்கும் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. நம்ம பிரெயினே ஒரு பெரிய ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான் நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும். அந்த கம்ப்யூட்டர்ல மாடியூல்ஸ் இருக்கு. நம்முடைய கம்ப்யூட்டர்லயே மாடியூல்ஸ் நிறைய இருக்கு. பவர் பாயிண்ட், எம்எஸ் வேர்டு, அப்புறம் ஆட்டோகேடு, போட்டோஷாப் அப்படிங்கிற ஒவ்வொன்றும் ஒரு சாஃப்ட்வேர் நம்ம வச்சிருக்கிறோம். டேலிங்கிற ஒன்று கணக்கெல்லாம் போட்டு வைக்குது. இப்படி ஒவ்வொரு அந்த சாஃப்ட்வேரை நம்ம தூண்டி விட்டோம்னா அந்த சாஃப்ட்வேர் வெளியே அந்த வேலை செய்யுது. இப்போ நம்ம உடம்பும் ஒரு எந்திரம் தானே. ஒருவேளை இந்த உடம்பு மாதிரியே ஒரு ரோபாட் செய்தோம்னு சொன்னா அந்த ரோபாட்டுக்கு ஒரு பிரெயின் வைக்கணும் நம்ம கட்டாயம். அந்த பிரெயின்ல என்னென்ன வைப்போம்? நீங்க ஒரு சயின்டிஸ்டா இருந்து யோசனை பண்ணி பாருங்க. அந்த ரோபாட் நடக்கணும்னு சொன்னா நடக்கிறதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று வைக்கணும். கையை அசைக்கணும்னு சொன்னா ஒரு சாஃப்ட்வேர் கட்டாயம் நம்ம கொடுத்தாகணும். அந்த மென்பொருள் இல்லாம அது வேலை செய்யாது. அந்த கை இப்படிதான் மடிக்கணும், பின்பக்கம் மடியக்கூடாது.
இவ்வளவுதான் தான் போகணும், இந்த பொருள் எடுக்கிறதுக்கு இந்த 5 விரல் எப்படி பயன்படுத்தணும், ஊசி எடுக்கிறதுக்கு எப்படி 2 விரலை பயன்படுத்தணும், ஒரு முட்டை எடுக்கிறதுக்கோ அது ஒரு பந்தை தூக்கும் போதோ இந்த கை விரல்கள் எப்படி வேலை செய்யணுங்கிறதெல்லாம் அந்த பிரெயின்ல இருக்கணும்னால அந்த சாஃப்ட்வேர் தொகுதிக்கு நம்ம ஒரு பேர் இருக்கும். ஹேண்ட் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேருங்க. அந்த ஹேண்ட் சாஃப்ட்வேர் போட்டாக்கா அது கையெல்லாம் வேலை செய்யும். இதில் ஏதோ பிரச்சனை, அந்த கை சரியா வேலை செய்ய மாட்டேங்குது, இந்த ரோபாட்டை வந்து அந்த பொருளை வந்து கீழே நழுவ விட்டுடுது, இந்த பொருள் எடுக்க தெரியல அப்படின்னா கூப்பிட அந்த ஹேண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னா அவர் வராரு. பாருங்க அந்த ஹேண்ட் சாஃப்ட்வேர் ஏதோ பிரச்சனை போட்டுருக்கு, அந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் சரி பண்ணுங்கன்னா அவர் வந்து உடனடியாக அந்த சாஃப்ட்வேர்லாம் பார்க்குறாரு. அப்போ இந்த நரம்புகளை இழுத்து இது இழுக்கின்ற அந்த சாஃப்ட்வேர்ல தான் பிரச்சனை, அதனால தான் அது நழுவ விடுது அப்படின்னு சரி பண்றாரு இல்லையா. அப்போ அவர் அது எக்ஸ்பர்ட் ஆயிடுறாரு இல்லையா. அந்த சாஃப்ட்வேர் எழுதின அந்த சயின்டிஸ்ட் நிமித்த காரணம்னு சொல்லணும், அவர் தான் இன்டெலிஜென்ட் மேன். அந்த சாஃப்ட்வேர் உள்ள எழுதி இருக்கிறோம் இல்லையா, அது வந்து உபாதான காரணம். இப்படியெல்லாம் நம்ம விரிவா நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு பக்தியை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அளவு போதும். ஒட்டுமொத்தமா அந்த பிரெயின் எப்படி வேலை செய்யுது, இந்த மனிதன் அந்த ரோபாட் வேலை செய்யுதுங்கிறது ஈஸ்வரன். அதுல கை வேலை செய்யறதுக்கிட்ட சாஃப்ட்வேர் எழுதினவர் தனி ஸ்பெஷலிஸ்ட், அவரு வந்து கைக்கு உண்டான தெய்வம், காலுக்கு உண்டான தெய்வம். அது வந்து எனர்ஜி எல்லாம் மெட்டபலைஸ் பண்ணி அந்த எல்லா ஒர்க்குக்கும் வந்து கரண்ட்டை பாஸ் பண்ணக்கூடிய, எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி ஒன்று இருக்கும் இல்லையா, அதுக்கு ஒருத்தர். 5 புலன்கள் வேற கொடுக்கணும். நம்ம இந்த ரோபாட்டுக்கு வந்து நம்மள மாதிரி பார்க்கணும், பார்த்து அது இனம் வேற புரிஞ்சுக்கணும். நீங்க நினைச்சு பாருங்க, இந்த கேமரா இந்த ஒரு செல்போன்ல ஒரு படம் எடுத்தீங்கன்னா அதுல எல்லா பொருளும் வந்து அதுல விழுந்துடுது. இப்ப எல்லாத்தையும் சமமா தான் அந்த கேமரா பார்க்குது. அந்த கேமராவுக்கு இது மனுஷன், இது வந்து அலமேரா, இது வந்து கண்ணாடின்லாம் கேமராவுக்கு தெரியுமா? ஆனா ரோபாட்டுக்கு கண்ணு வந்து கேமரா தான். அப்போ அது கேமராவில் பார்க்கும் பொழுது இது படிக்கட்டு, இதுல கீழே இறங்கணும், இது மேடு, இது மேலே ஏறணும், உங்க குறுக்க குழந்தை வருது, இது மேலே மோதக்கூடாது, இதெல்லாம் அதுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு கேமரா தான் கொடுத்துருக்குறோம். கேமரா வந்து ரெஜிஸ்டர் பண்றதெல்லாம் பொருள் எல்லாம் காட்டுது. இதுல குறிப்பிட்ட பொருளை பிரிச்சு பார்க்கணும். உயிருள்ள பொருள், உயிரில்லாத பொருள், இது முன்னாடி இருக்கிற பொருள், பின்னாடி இருக்கிற பொருள், இந்த பொருளுக்கு இந்த பேரு, அந்த பொருளை பார்த்தோன்னே இது பூஜா, நான் சொல்றேன் அந்த பூஜா கொண்டு வாங்க. அப்போ அது கேமரா எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது பூஜான்ற ஒரு கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பொருள் அது கண்டுபிடிக்கணும். அப்போ எல்லா பொருளையும் அது வந்து தனித்தனியா பிரிக்கணும். இதெல்லாம் சாதாரண காரியம் நினைக்கிறீங்களா? ப்ரோக்ராம் எழுதணும்னு எப்பேற்பட்ட சிக்கல் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இது ஒரு ஆளால் எழுத முடியாது. அப்ப பார்வைங்கிறதுக்கு மட்டுமே, இந்த விஷனை மட்டுமே பிரித்தறிந்து இந்த பொருளோட நிறமும் வடிவமும் இதெல்லாம் பிரிச்சு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் எழுதுறவன் ஒருத்தர் இருக்கிறான். அவர் வந்து அதுக்கு தெய்வம் தானே, அவனு தெய்வமா அவங்க நம்ம கும்பிடணும். ஒருவேளை அந்த ரோபாட்டுக்கு அறிவு இருந்ததுன்னா, அதுக்கு கண்ணு கெட்டு போச்சுன்னா யாரை போய் கேட்கணும்? தெய்வமே என் கண்ணு கொஞ்சம் சரியில்லை, நான் மோதி கீழே விழுறேன், எனக்கு கொடுங்க அப்படின்னு யாரை கேட்கணும்? அந்த சாஃப்ட்வேர் எழுதினவர் தான் கேட்கணும். அதை பொறுத்த வரைக்கும் தெய்வம் அந்த சாஃப்ட்வேர் எழுதினவர் தான். இப்ப நமக்கு தெய்வங்களை யாருன்னு தெரியுதுங்களா? இப்ப கண்ணுக்கு தெய்வம் யாரு? சூரியன், ஆதித்யன். அதனால அங்க வானத்தில் இருக்க சூரியன் அப்படின்னு நினைச்சுக்கூடாது. சூரியங்கிற ஈஸ்வரனுடைய ஒரு அம்சம். ஈஸ்வரன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய சாஃப்ட்வேர் தொகுதியில ஆதித்யாங்கிறவர் ஒரு சாஃப்ட்வேர். அவர் வந்து கண்ணுக்காக இருக்கிறார். என் கண்ணுக்கு உன் கண்ணுக்கு மட்டும் இல்ல, சிலந்தின கண்ணுக்கு, தும்பியினோட கண்ணுக்கு, எங்கெல்லாம் கண்ணுங்கிறத ஒரு கான்செப்ட் இருக்குதோ அத்தனை கண்ணையும் அவர் தான் எழுதியிருக்கிறார். அந்த கண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷனுக்கு மட்டுமே அந்த சாஃப்ட்வேருக்கு ஒருத்தர் இருக்கிறார். அப்ப 5 புலன்களாக சார் வாங்க சார், நீங்க முன்னாடி வந்து உட்கார்றாமே. சாரி சார், நான் தான் உங்களுக்கு இடம் உட்கார்றேன் சார். இப்போ காதுக்கு ஒரு சாஃப்ட்வேர், சப்தங்களை வந்து எல்லா சப்தங்களும் காதுக்குள்ள போகுது. இப்ப நான் பேச நிறுத்தணும்னா உங்களுக்கு வந்து ஃபேன் சத்தம் கேட்கும். இன்னும் உத்து கேட்டீங்கன்னாக்கா வெளியே எங்கேயாவது கார் சத்தம் கேட்கும். ஆனா இப்ப பேசும்பொழுது அதெல்லாம் கேட்க மாட்டேங்குது. அப்ப மனம்ங்கிற ஒரு சாஃப்ட்வேர் காது வழியாக சப்தத்துல நான் ஃபில்டர் பண்ணி தனக்கு வேண்டியது மட்டும் எடுக்குது. இப்போ காதுங்கிற ட்ரம் எல்லாத்தையும் தான் உள்ள கொடுக்கும். ஆனா அது பிரித்தறிந்து இந்த சப்தத்தை மட்டும் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிற கவன சக்தியை பிரித்தறிந்து கொடுக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இருக்கணும். இப்போ கண்ணுல கூட பார்த்தோம்னா காட்சிகள் எல்லாம் தெரிஞ்சா, குழந்தைக்கு அப்படிதான் பிறந்த உடனே உலகம் எல்லாம் ஒரு பொருளாக தான் தெரியுது. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா இது அம்மா போல் இருக்குது, இது அப்பா போல் இருக்குது அப்படின்னு அவங்களுடைய சாரி கலரை வச்சுக்கிட்டு அந்த ஸ்மெல்லை வச்சுக்கிட்டு பிரித்தறியுது. இப்படி பார்க்கும் பொழுது
ஒரு ரோபாட்டுக்கு நாம் கொடுக்கக்கூடிய கண்ணுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர், காதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர், மூக்குக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் கொடுக்கணும், அப்புறம் ருசிக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் கொடுக்கணும். இதை 5 புலன்கள் சொல்லுவோம். இது அறிவை கொடுப்பதனால இதுக்கு ஞானேந்திரியம்னு பேர். இந்த 5 ஞான இந்திரியங்களாக ஞானத்தை வழங்கு, ஞானம்னா அறிவு, இந்த அறிவை கொடுக்கக்கூடிய இந்த கருவிகளாக இருக்கக்கூடியதுக்கு சாஃப்ட்வேருக்கு வந்து நம்ம 5 தேவதைகளை வச்சுருக்கோம். செயல்னு வந்துடுச்சுன்னு சொன்னா நாம செயலை வந்து 5ஆ பிரிக்கிறோம். அது கர்மேந்திரியம் பிரிக்கிறோம். செயல் வந்து நடக்கிறது முக்கியமான ஒரு, எடுக்கிறது வைக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமானது, பேசுறதுங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. இப்போ ரோபாட் கட்டாயம் பேசி ஆகும், தனக்கு என்ன வேணுங்கிறது அது சொன்னாதான் நமக்கு தெரியும். நான் அதுக்கு சில கேள்விகள்லாம் கேட்போம், அது வந்து பதில் சொல்லணும். இப்போ பேச்சு அப்படின்னு அதுக்கு ஒரு இந்திரியம் இருக்குது. அப்போ கர்மங்கள் செய்யக்கூடிய காரியங்களை செய்யக்கூடியதற்கு 5 கருவிகளை, அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் 5 தொகுதி. இந்த மாதிரி நடத்தல், எடுத்தல், பேசுதல், அப்புறம் கழிவு நீக்குதல், அது முக்கியம். அப்புறம் ரீப்ரொடக்ஷன் ஒன்று, இனவிருத்தி செய்தல். இது மாதிரி 5 காரியங்களை நம்ம ஒவ்வொரு உயிரினும் செய்யும். புழுலேருந்து பாக்டீரியாலேருந்து எல்லாமே. இடம்பெயர்தல், எடுத்தல், வைத்தல், பேசுதல், கம்யூனிகேட் பண்றது. வாயால மட்டும் பேசணும் இல்லை, குருவி கூட பேசுது, நண்டு சிண்டுங்களை கூட ஒன்றும் கூட கம்யூனிகேட் பண்ணிக்குது. எவ்வளோ கூட்டத்தில் இந்த உயிரினங்கள் இருந்தால் கூட ஒரு நாய் நாயை தான் தேடுது, பூனை பூனை தான் தேடுது, புழு புழுவை தான் தேடுது. ஒரே தொட்டியில் வந்து பல மீன்கள் வளர்த்தா கூட அந்த மீன் அதோட இனத்தோட தான் அது செய்யுது. அப்போ அது கம்யூனிகேட் பண்ணாமல் இருக்க முடியுமா? ஒரு செடி வந்து இங்கே பக்கத்தில் எல்லா செடிகளும் வளர்ந்தா கூட தன்னுடைய மகரந்தத்தை மட்டும்தான் அது பயன்படுத்துது. தெரியாதனமா கத்திரிக்காயில் வெண்டைக்காய் முளைக்குதா? அதனுடைய பூவுக்கு கத்திரிக்காய் பூவில் இருக்கிற மகரந்தம் மட்டும்தான் அது அலோவ் பண்ணுது. அப்போ ஆயிரக்கணக்கான மகரந்தங்கள் நம்ம மூக்கு வழியாக உள்ள போய் நமக்கு அலர்ஜி கொடுத்தா கூட ஒரு செடிக்கு அது ஒன்றும் பிரச்சனை கொடுக்கறதில்லை. ஆயிரக்கணக்கான மகரந்தங்கள் அதனுடைய செடி பூவில் விழுந்தா கூட தன்னுடையது எதுன்னு அது கண்டுபிடிச்சிக்கும். அப்போ அது கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்க முடியாது, தொடர்பு இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு செடி கூட இலை பகுதி வேரோட பேசுது, வேர் பகுதி பூவோட பேசுது. இலை சொல்லுது தண்ணி நிறைய வேணும், எனக்கு இன்னும் புதுசாக இலை வந்து உண்டாக்கலாம்னு நினைக்கிறேன், தண்ணி பத்துமா அப்படின்னு கேட்குது. அப்போ வேறு சொல்லுது இங்கே கொஞ்சம் தண்ணி டிமாண்டாக தான் இருக்குது அப்படின்னு அது சொல்லும்பொழுது, அப்போ அதுக்கேற்ற மாதிரி அது இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிட்டு தண்ணியினுடைய அளவை பார்த்து இலையை வந்து குறைச்சிக்குது. அப்புறம் பூ பூக்கும்போது அது பழத்துக்கு வேண்டிய செத்தெல்லாம் பொருளை வந்து இலைக்கிட்ட கேட்குது, எனக்கு இந்த மாதிரி பழம் வந்து செழிப்பாக வரணும்னா இலையை எவ்வளோ உங்களால் கொடுக்க முடியும்னா அது தகவலை சொல்லு. நமக்கு பேசுறது தெரியல, உள்ளுக்குள்ள தகவல் இருக்குது. இதெல்லாமே இறைவனுடைய காரியங்கள். இப்படி நம்ம கண்ணுக்கு தெரிந்த விதிகளாகவும் கண்ணுக்கு தெரியாத மனம், இந்த 5 புலன்கள், அப்புறம் செயல் கருவிகள், மனதுக்குள்ளேயே 4 கருவிகள் இருக்குதுன்னு நம்ம வந்து பார்த்தோம். மனம்ங்கிறதும் புத்திங்கிறதும் சித்தம்ங்கிறதும் நானுங்கிற அகங்காரமாகவும் அது செயல்படுகின்ற ஒரு தொகுதியாக ஒரு பெரிய சாஃப்ட்வேர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்கிறோம். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக அந்த மைண்டு இருந்துக்கிட்டு மற்ற எல்லா சாஃப்ட்வேரையும் அது பாருங்க. இப்போ சாஃப்ட்வேர் தொகுதிகள்லாம் உட்காரத்துக்கு ஒரு இடம் வருது, அதுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவைப்படுது. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக மைண்டு இருக்குது. இதெல்லாம் கொடுத்தாலும் கூட ஒரு ரோபாட்டுக்கு முடிவெடுக்கும் சக்தி இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் அது ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ மனிதனுக்கு முடிவெடுக்கும் சக்தி யார் கொடுக்குறாரு? ஒரு ரோபாட்டு இருக்கிறது, மனிதன் மாதிரியே எல்லா வேலையும் செய்யுது. நாங்கள் 3 பேர் இருக்கிறோம். மகேந்திரன் சார் கேட்குறாரு, நான் மாத்திரை சாப்பிடணும், நேரம் வந்துச்சு, தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறாரு, மாத்திரையும் வேணுங்கிறாரு. நான் வந்து டிவி பார்க்கணும், எனக்கு இந்த ரிமோட்டை எழுந்து போய் எடுக்கிறது சோம்பேறி, அந்த ரோபோட்டை அதுதானே வச்சிருக்கிறேன், ரோபோட்டை ரிமோட் கொண்டு வா அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ இவரு ஒன்றும் கேட்கல, ஆனால் தண்ணிக்கு தாகத்தில் விக்கி வந்து துடிக்கிறார். இந்த 3த்தையும் அவர் பார்க்குது. ஒரு சின்ன குழந்தைக்கு தெரியும் முதல்ல யாருக்கு உதவி செய்யணும், உதவி செய்தாக வேண்டி தான் ரோபாட். அதுக்கு வந்து கட்டளை மீறவே கூடாது. ரோபாட்டாலஜியில் ஃபர்ஸ்ட் ரூல் வந்து மனிதன் கொடுக்கின்ற எல்லா கட்டளையும் சிறைமேற்கொண்டு செய்யணும் அப்படிங்கிறது தான் முதல் விதி, ரோபாட்டாலஜியில் ஃபர்ஸ்ட் ரூல். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 3 பேருக்கு ரோபாட்டு எப்படி வந்து முடிவெடுத்து யாருக்கு முதல் வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க? யார் முதல் கேட்டானோ அவங்க தான் சொல்லும். அது பைபாஸ் பண்ண தெரியாது. முதல் கட்டளையை பைபாஸ் பண்ணி 2வது கட்டளைக்கு வந்து செய்யணும்ன்றது முடிவெடுக்கும் சக்தி எனக்கு வேணும். ஆனால் பச்சை குழந்தைக்கு தெரியுது, ஏன் முட்டாளே முதல்ல அவருக்கு தண்ணி கொடு, அப்புறம் மாத்திரை கொடு, இவருக்கு என்ன டிவி முக்கியமா, ரிமோட் கடைசியாக கொடு அப்படின்னு அது சொல்லுது. இப்போ தர்மம்ங்கிறது ஒன்று வருது இல்லையா? அந்த சின்ன குழந்தைக்கு 3 காரியங்கள் வாய்ப்பு இருந்தாலும் இந்த 3ல் எதை முதல்ல செய்யக்கூடியன்ற தர்மத்தை அது கண்டுபிடிக்குது.
இது யார் சொல்லிக் கொடுக்குறாங்க? அப்போ மனிதனுக்கு ஏற்கனவே எல்லா கருவியும் கொடுத்து, அறிவையும் கொடுத்து, தர்மத்தையும் கொடுத்துருக்கிறார். அந்த தர்ம வடிவாக ஒரு தான் இருக்கார். எது செய்யக்கூடியது, இது செய்யக்கூடாதது, இதுதான் தர்மம். செய்யக்கூடியது எது? மற்றவங்களுக்கு இன்பம் தரக்கூடியது, சுகம் தரக்கூடியது. எது உனக்கு சுகம் தருமோ அது மற்றவங்களுக்கு தரக்கூடியது, அது செய்யக்கூடியது. எது உனக்கு துன்பம் தருதோ மற்றவங்களுக்கு செய்யக்கூடாது, அது பாவம். இவ்வளவு தானே, சிம்பிள்லாம். இந்த சாஃப்ட்வேர் மனுஷனுக்கு இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவன் மனுஷன். அப்ப ஏன் சார் இதெல்லாம் சாஃப்ட்வேர் கொடுத்து கூட நிறைய பேர் வந்து தப்பு செய்யறாங்க, இப்ப தர்மத்தை மீறி போறாங்க? ஏன் வந்து ஒருத்தர் வந்து செய்யறாங்க? இந்த துன்பத்தான் காரணமா இருக்கிறாரு, துன்பமும் தெரிஞ்சு கூட நிறைய பேர் செய்யறாங்களே அப்படின்னு சொன்னா இதுக்கு என்ன காரணம்? அதுக்கும் உரிமை கொடுத்துருக்காரு. மனிதனுக்கு இந்த உரிமை உண்டு. சாய்ஸ் ஆஃப் ஆக்ஷன், என்ன காரியம் என்ன செய்யணுங்கிறத அவங்க செய்யறது. எப்படி இந்த குழந்தை வந்து முதல்ல இவருக்கு இதை கூட, அவருக்கு அதை கூட, அதை கூட சொல்றது சாய்ஸ் ஆஃப் ஆக்ஷன், அது டிசைட் பண்ணது இல்லையா? அப்ப கர்மத்திலே உங்களுக்கு முன்னாடி நிறைய வேலைகள் காத்திருந்தாலும் கூட இந்த வேலைகளில் எதை நாம் முதல்ல செய்யணும் அப்படிங்கிறது தீர்மானிக்கின்ற அந்த தீர்மானம் நம்ம கிட்ட இருக்கு. அதை தீர்மானிப்பது யார்? அந்த தீர்மானிக்கிறவன் தான் மனிதன். அந்த மனதினோட ஒரு பகுதி, அந்த மனதினோட ஒரு சாஃப்ட்வேர் பேர் வந்து அகம்பாவம், அகங்காரம் அப்படின்னு சொல்றோம். அதுதான் தீர்மானிச்சுட்டே இருக்கு புத்தியினுடைய துணையாளர். இப்போ பக்திங்கிறதுக்கு இன்னைக்கு டாபிக் வரும். பகவான் சொல்றாரு, கிருஷ்ணன், என்னை உள்ளபடியே புரிந்து கொள்பவன் தான் என்னுடைய நல்ல பக்திமான், அவனுக்கு தான் நான் மிக அருகாமல் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றதுல அர்த்தம் என்னென்ன? நாம் இறைவனை நாம் சொல்ற மாதிரி புரிஞ்சுக்கணும். இது நானுங்கிறது வந்து என்னென்ன, சாஸ்திரம் அப்படி சொல்லுது. சாஸ்திரம் தெய்வம்ங்கிறது என்னன்னு சொல்லுது? இறைவனுடைய அம்சங்களாக பார், இறையாண்மையாக பார். இந்த பாவ புண்ணியத்தை அவங்களுக்கு நேரத்தில் கொண்டு போய் கொடுக்கணும். நான் செய்த புண்ணியம் என்ன செய்தனோ தெரியல, எங்க அப்பா செய்த புண்ணியமோ நான் செய்த புண்ணியமோ, நான் தப்பிச்சிட்டேன் இதுல இருந்துன்னு சொல்றேன். நான் செய்த பாவம் இப்படி வந்து வந்துடுதுன்னு சொல்றேன். அப்போ எப்ப செய்த பாவம் எனக்கு தெரியல. என் கஷ்டங்கள்லாம் பார்க்கும்போது பெரியவங்க சொல்றாங்க, அவன் நீ செய்த பாவமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நான் எனக்கு பிறந்ததுலேயே நான் எதுவும் பாவம், இந்த மாதிரி ஒரு பாவத்துக்கு நான் செய்ததாகல. அப்போ எனக்கு பூர்வ ஜென்மத்தில் ஏதோ பாவம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நான் அனுமானம் பண்ணிக்கிறேன். அந்த பாவம் ஏன் இப்போ வந்து செய்யுது? இத்தனை நாள் இல்லை, இப்போ வந்து எனக்கு ஏன்? ஒரு காரியத்தை செய்வதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது, ஆனா அந்த காரியத்தினுடைய பலன் எப்படிப்பட்டதுங்கிறது உனக்கு உரிமை இல்லை. நீ அதை டிசைட் பண்ண முடியாது. அப்ப யார் டிசைட் பண்ண முடியும்? என்னுடைய பாவ புண்ணியங்கள் தான் டிசைட் பண்ணும். ஆனா இந்த நேரத்தில் இதை கொண்டு வந்து வைக்கணுங்கிறது யார்? அந்த விதியாக இருப்பவர் தான் ஈஸ்வரன். இவர் செய்த பாவத்தை எப்போ கொண்டு போய் அவர் கொடுக்கணும், இவர் செய்த புண்ணியம் எப்போ அவருக்கு கொண்டு போய் கொடுக்கணும், இந்த பாவ புண்ணியம் எப்போ பழுக்கும், இந்த பலன் தருகின்ற நேரம், இந்த காலம், இது யார் நிர்ணயம் பண்றாங்க? இதை நிர்ணயம் பண்றதுக்கு ஒரு தெய்வம் வேணும் இல்லையா? இது கூட 9 பேரா பிரிச்சு வச்சிருக்கிறார். அவங்க தான் நவக்கிரகங்கள். உங்களுக்கு இன்சார்ஜ். ஒவ்வொருத்தருக்கும் யார் யாருக்கு என்னென்ன நேரத்தில் அவங்க செய்த பாவம் அவங்களுக்கே போய் சேரணும். இந்த டைம் டேபிள் யார்? இந்த டைம் டேபிள் யார் அது வந்து டிசைட் பண்றாங்க? அந்த உரிமையை நமக்கே கொடுத்துறாரு. நாம் பிறப்பதற்கு முன்னாடியே, மனித உருவத்தை எடுப்பதற்கு முன்னாடியே, நம்ம சூட்சும தேகமாக பித்ருலோகத்தில் இருக்கும் பொழுதே நாம டிசைட் பண்றோம். என்னுடைய பாவங்களும் புண்ணியங்களும் இவ்வளவு எடுத்துட்டு போற மூட்டை, இந்த பிறவிக்கு வேண்டிய மூட்டையை நான் வந்து எடுத்துட்டு போறேன். இந்த பிறவியில எனக்கு புண்ணியங்கள் எப்பப்பெல்லாம் வரணும் அப்படிங்கிறது நானே தான் எழுதி கொடுக்குறேன். என்னுடைய ஒப்புதல் சைன் இல்லாம அது வரதே கிடையாது. அந்த உரிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நான் புரிஞ்சுக்கிட்ட பிறகு இறைவனை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறேன். இப்ப இறைவனை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்? தர்ம ரூபமாக இருக்கிறார். காரியத்தை செய்வது என்னுடைய பொறுப்பு, ஆனா அதோட பலனாக இருப்பது வந்து தர்மம், பலதாதா. அப்படின்னு காரியம் செய்வதற்கு எனக்கு உரிமை கொடுத்திருக்கார். ஆனா பலன் எப்படிப்பட்டதுங்கிறத வந்து கரெக்ட் நேரத்தை கொடுக்கறதாக இருக்கிறார். இப்படி நீ நம்ம இறைவனை என்ன புரிஞ்சுக்க. இப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இறைவன் மேல கோச்சுக்குவோமா? இறைவனை நம்ம திட்ட முடியுமா? அப்ப யார் உண்மையான பக்தன்? உள்ளபடியே இறைவனுடைய இறையாண்மையை புரிந்து கொண்டான். அப்ப அருள்ங்கிறாங்களே என்னது? நீ செய்த புண்ணியம் உனக்கே வந்து கொடுக்குறதுதான் அருள். அருளாக அவர் இருக்கிறார், அருள்கிறார். உனக்கு பாவத்தையும் அவர் கொடுக்கிறார், புண்ணியத்தையும் கொடுக்கிறார். அருள்னாக்கா வழங்கிக்கிட்டே இருக்கிறது தான். அப்ப வழங்குதல்னா ரெண்டுத்தையுமே அவர் தான் கொடுக்கிறார். இதுல எந்த விதமான பாரபட்சமும் கிடையாது.
எனக்கு இப்படி கொடுத்துருக்காரு அப்படி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு. இதுதாங்க பக்தி. இப்போ இறைவனை உள்ளபடியே புரிந்து கொண்டு நமக்கு நடக்கின்ற நிகழ்ச்சிகள் எல்லாம், சம்பவங்கள் எல்லாம், உறவுகள் எல்லாமே நாம் செய்த பாவ புண்ணியங்களுடைய பலனாக அவர் விதிப்படாமல் அதை கொடுக்கிறார் என்று நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியா இருக்கும்போது ஒரு நமக்கு ஒரு ஆட்டிடியூடு வருது இல்லையா, மனப்பாங்கு ஏற்படுது இல்லையா. இந்த மனப்பாங்குக்கு பேரு பக்தி. பக்திங்கிறது ஒரு மனப்பாங்கு தான். ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்டு மறுபடியும் ஆரம்பிச்சோம். இந்த மனப்பாங்குங்கிறது நம் வாழ்க்கை நடக்கின்ற சம்பவங்கள் எல்லாமே நமக்கு யாரும் திணிக்கப்பட்டதோ, ஒரு விபரீதமாக நடந்ததோ, விபத்தோ கிடையாது. நாம் செய்த பாவ புண்ணியங்களுடைய பலன்களை நாம ஹார்வெஸ்ட் பண்றோம். என்னைக்கே போட்ட விதை இன்னைக்கு எடுக்கிறோம். என்னைக்கே போட்ட விதைகள் இன்னைக்கு பலன் தருகிறது. இந்த பலனை எனக்கு கொடுக்கறதுக்கு ஒரு சட்டமாக, விதியாக, நியதியாக இறைவன் இருக்கிறார். இந்த நியதியாக இருப்பதற்கு துணையாக இருக்கிறது தெய்வங்களாக இருந்து சில இந்த ரூல்ஸ் நடந்து கொடுக்கிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இது பேர் பக்தி. இதுதான் உண்மையான பக்திங்கிறது. இந்த பக்தியை நான் எப்படி காட்டுவேன்? இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா நான் எப்படி வாழ்கிறேனோ அதுதான் பக்தியான வாழ்க்கை. ஒரு பகவத்துன்னு சொல்லக்கூடிய பாகவதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, இதை உள்ளபடியே புரிந்து கொண்டு வாழ்கின்றவன். எப்படி வாழ்வான்? அவன் செயலெல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒவ்வொருத்தனுடைய தன்னுடைய காரியத்தை செய்வதற்கும் உள்ளுக்குள்ளேருந்து ஒரு தூண்டுதல் இருக்கு. ஒரு காரியத்தை செய்யணும்னா, இப்ப இதெல்லாம் நம்ம செய்யறோம்னா உள்ளுக்குள்ள ஒரு தூண்டல் இருந்தனால தான் வந்திருக்கோம். இந்த தூண்டலுக்கு பேரு ராகத்வேஷம் அப்படின்னு பேர் வச்சுக்கோங்க. ராகம்னாக்கா விருப்பம், துவேஷம்னாக்கா வெறுப்பு. விருப்பு வெறுப்பு, வேண்டுதல் வேண்டாமை, இந்த ரெண்டும் தான் உள்ள இருந்து நம்மள செயல்படுவதற்கு தூண்டிக்கிட்டே இருக்கு. நாம் செய்வதற்கு தூண்டுதலாக உள்ள இருக்கிறதே நம்முடைய விருப்பு வெறுப்புகள் தான். எல்லா காரியமும் விருப்பின் பேரினால்தான் தான் செய்யறோம். இந்த விருப்பத்துக்கு தடையா இருக்கிறது மேல வெறுப்பு ஏற்படுது. ஒன்னு விரும்புறோம், அந்த விரும்பிய பொருள் கிடைக்கிறதுக்கு யாராவது தடையா இருப்பாங்க. ஏதாவது ஒண்ணு நடுவில் குறுக போகும், அது நம்ம வெறுக்கிறோம். எனக்கு முதல் எதிரியே இவர் தான், இதெல்லாம் தடுக்கிறார் இவரு அப்படின்னு மேல அவர் மேல வெறுப்பு. அது ஒரு மனிதனாக இருக்கலாம், அல்லது ஒரு பொருளாக இருக்கலாம். சில பேருக்கு மழை மேலே வெறுப்பு இருக்கலாம், மழை கெடுத்துடுச்சு இப்படி அப்படின்னு. சில பேருக்கு மழை வேணும், இந்த வெயில் மேல கோபம் வரும். இயற்கை மீது நம்ம வெறுப்பு வைக்கிறோம், இயற்கை மீது விருப்பம் வைக்கிறோம். பொருள்கள் மீது விருப்பம் வைக்கிறோம். எனக்கு ஒரு ஷூ பிடிக்குது, புஸ்தகம் பிடிக்குது, சட்டை பிடிக்குது, சென்ட் பிடிக்குது. இது வாங்குறதுக்கு தடையா இருக்கிறது எதுவோ அது மேல வெறுப்பு இருக்கு. இப்ப விருப்பு வெறுப்புகள் தான் நம்முடைய தூண்டுதலாக இருந்து எல்லா காரியத்தையும் செய்வீங்க. அப்ப இந்த விருப்பு வெறுப்பின் அடிப்படையில ஒரு மனிதன் வாழும்போது அவன் தர்ம தர்ப்பத்தை கடைபிடிக்கிறானா அப்படின்னு ஒரு கேள்வி. நீ காரியத்தை செய்வதற்கு விருப்பு வெறுப்பு காரணமா இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். கடவுள் உனக்கு அது கொடுத்துருக்காரு, உனக்கு விருப்பு வெறுப்பையும் கொடுத்துருக்கிறாரு. இந்த விருப்பு வெறுப்பு ஏன் ஒவ்வொருத்தர் மாறுபடுவதுன்னு உங்களுக்கு தெரியும் என்ன காரணம். என்னுடைய விருப்பு வெறுப்புகள் எல்லாம் இதே மாதிரி செட்டு உங்களுக்கு இருக்குன்னு சொல்ல முடியுமா? இப்ப சார் இப்ப மாலுக்கு போறாருன்னு வச்சுங்க, அவர் ஷாம்புல போய் வேடிக்கை பார்ப்பாரா? நிச்சயமா அவர் ஷாம்பு கடைக்கு போகவே மாட்டார். அவருக்கு ஷாம்புக்கு என்ன வேலை இருக்கு? அவருடைய விருப்பம் எல்லாம் அதுல இல்லை. அப்போ ஒருத்தருடைய விருப்பம் மாதிரி இன்னொருத்தர் இருக்க முடியாத காரணம் அது சுபாவம். சுபாவத்திலேருந்தே சில பேருக்கு விருப்புகள் தோன்றுகிறது. இசை மீது ஒருத்தருக்கு விருப்பம், அறிவு மீது ஒருத்தருக்கு விருப்பம், விளையாட்டு மீதுல ஒருத்தருக்கு விருப்பம், வீர தீர செயல் மீது ஒரு விருப்பம். இப்படி விருப்பங்கள் ஒவ்வொருத்தருக்கும் மாறுது. அதனால விருப்பம் அதுக்கு உண்டானது உண்டாக நிச்சயமா அது செய்யும். விருப்பினுடைய ஒன்று இருந்தால் அதுக்கு விருப்பம் ஒன்று கட்டாயம் இருந்ததான் செய்யும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஏன் இந்த மாதிரி விருப்பம் வந்தது? இது ஒரு தொடர்ச்சி. போன பிறவிலேருந்து அப்படியே தொடர்ச்சியாக வரும். விட்ட குறை தொட்ட குறையாக வாசனையாக இந்த விருப்புகள் வருது. இந்த விருப்புகள் நம்ம கிட்ட போற வரைக்கும் இந்த வாழ்க்கை இருந்துகிட்டே தான் இருக்கும். ராகத்வேஷம் இருக்கிற வரைக்கும் இந்த வாழ்க்கை கட்டாயம் இருக்கும். ஏன்னா அது பூர்த்தி செய்வது நம்ம வாழறோம், வேற எதுக்காக வாழறோமா? ராகத்வேஷத்தை இந்த கீதா சைக்காலஜி அப்படின்னு நம்ம புரிஞ்சிட்டோம்னாக்கா, வேர்ல்டுல சைக்காலஜில என்னென்னவோ வார்த்தைகள் எல்லாம் சொல்றாங்க, எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் சொல்றாங்க. ஆனா கிருஷ்ணன் சொல்றாரு, எல்லா பிரச்சனையுமே ராகத்வேஷ அடிப்படையில் நீங்க சால்வ் பண்ணிடலாங்க. எல்லாமே விருப்பு வெறுப்பினர் தான் தோன்றுகிறது. இந்த விருப்பு வெறுப்பை பூர்த்தி செய்வதற்காக மனிதன் வாழ்கிறான். இதை பூர்த்தி செய்வதில் என்ன மெத்தடை நீங்க ஃபாலோ பண்றீங்க?
நீங்க தர்மமா இருக்கிறீங்களா அதர்மமா இருக்கிறீங்களா தான் கேள்வி. இதுதான் எனக்கு பிரச்சனை. நிறைய பேர் இந்த விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்கு வழியெல்லாம் பாருங்க. எதுக்கு இந்த தர்மம்லாம் பாக்குற? கிடைக்கிறதா பாரு. இந்த மெத்தட்லாம் அந்த மெத்தட் இதெல்லாம் பண்ணிக்க. கடவுள் கூட துணை வச்சுக்கிறாங்க. அவருக்கு ஒரு பங்கு கொடுத்துறாங்க. கடவுளே உங்களுக்கு வந்து திருப்பதியில் உள்ள ஒன்று போறேன், இவனுக்கு வந்து முடிச்சு வச்சிருக்கிறேன், உனக்கு இந்த இது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பங்குதாரராக போட்டுக்கிறோம். அப்போ கடவுளையும் நம்ம பார்ட்னர்ஷிப்பில் ஒன்று போட்டு, சில பேர் கடவுளையும் ஒரு பார்ட்னராக வச்சு அவருக்கு ஒரு பர்டிகுலர் பெர்சன்டேஜ் கொண்டு போய் கோயிலே போடுறாங்க. அப்போ அதர்ம வழிக்கும் அவர் தான் துணையாக இருக்கிறார். எந்த மெத்தட்லையாவது நீங்கள் வந்து உங்களுடைய ராகத்தை, உங்களுடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்கு அதர்மத்தை நம்ம பயன்படுத்த வேண்டியது. வெறுப்பை நம்ம தடைவதற்கு அதர்மம் தான் தேவைப்படுது. இவன் தான் தடையா இருந்தா போட்டு தள்ளு அப்படிங்கிற. பெரிய பெரிய சாது சன்னியாசிகள் கூட அவங்களுடைய சாம்ராஜ்யத்தை வந்து காப்பாற்றணும்னு சொன்னாக்கா போட்டு தள்ளுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அப்படி என்ன நிறைய மர்டர் கேஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம், எல்லாம் செய்யறோம். இந்த ராகத்வேஷத்துல இந்த எப்படி தப்பிக்கிறது? இந்த ராகத்வேஷத்தை நம்ம கொடுத்து செயல் சுதந்திரத்தையும் கொடுத்துட்டாரு, ஆனா பலன் மட்டும் அவர் வச்சிருக்காரு. அப்ப நீ உனக்கு சுதந்திரம் கொடுத்துருக்க, விருப்ப விருப்பம் கொடுத்துருக்க, ஆனா இந்த பலன் நான் வச்சிருக்கேன். இதை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா உன்னுடைய ராகத்வேஷத்தை எப்படி பயன்படுத்துன்னு தெரியும். தர்ம வழியா நீ செய்தினா உனக்கு ராகம் வச்சுக்க வேண்டாம்லாம் சொல்லலை. ராகத்வேஷம் எனக்கு இல்லை சார், எனக்கு விருப்ப விருப்பெல்லாம் கிடையாதுன்னு யாரும் சொல்லவே முடியாது. பகவான் கிருஷ்ணனுக்கே ராகத்வேஷம் இல்லாமல் இல்லை. ஏன் அவர் புல்லாங்குழல் வச்சுட்டாரு, கிட்டார் வச்சிருக்கலாம் இல்லை? அவர் ஏன் ஒரு மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டாரு, பச்சை கலர் போட்டுக்கலாம் இல்லை? ஏன் மயில் பீலி வச்சுக்கிட்டாரு? அவருக்கும் ஒரு விருப்பம் இருக்குது. நமக்கு விருப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நான் வந்து ரொம்ப சன்னியாசி சார், நான் இது விருப்பே எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ இங்கே போது வேண்டான்னு ஒருத்தர் சொன்னார் வச்சுங்க, அப்போ அவருக்கு வெறுப்பு இருக்குது இல்லையா? அது வெறுப்பு கிடையாது சார். எப்படி இருந்தாலும் ஒன்று வேண்டான்னு சொல்கிறோம், வேணும்னு சொல்கிறோம். இது சொல்லாமல் நம்ம இருக்கவே முடியாது. ஒரு செலெக்ஷன் சாய்ஸ் இருக்கும்போது, செலெக்ஷன் இருக்கும்போது நமக்கு விருப்பம் தானாக வரும். ஒரு கோயில் போனோம்னா கூட நம்ம எங்கே உட்காடுறோம், ஒரு விருப்பம். எப்படி நீ சாமி கும்பிட்றவங்க விருப்பம், அதன்னு தப்புன்னே சொல்லலை பகவான். விருப்பம் வச்சுக்கோங்க, விருப்பம் வச்சுக்கோங்க, ஆனால் அது எப்படி நீங்கள் நிறைவேற்றுறீங்கிறது தான் முக்கியம். விருப்பத்தை எப்படி நிறைவேற்றுகிறீர்கள்? இறைவனுடைய விதிப்படி நீங்க செய்யறீங்களா? ஏன்னா தர்ம வடிவாக யார் இருக்கிறது? இறைவன் தான் இருக்கிறார். அப்ப தர்மமாக கண்ணுக்கு தெரியாத விதியாக பாவ புண்ணியத்தை அவர்கள் கொடுக்கிற விதியாக இருக்கிறவர் நானாக இருப்பதனால நீ புரிஞ்சுக்கிட்டு உன் காரியத்தை செய்யலையா? இதுதான் சமயக் தரிசனம். என்னை நன்றாக தெரிந்து கொள் அப்படின்னு பகவான் சொல்றார். பகவத்கீதையில் என்னை நன்றாக தெரிந்து கொள்வது என்ன? நான் விதியாக இருக்கிறேன், விதி பிளராத நீதிமானாக இருக்கிறேன். உன்னுடைய விருப்ப விருப்பத்தை நீ செய்யும் பொழுது நீ நியாயமா செய்யறியா அநியாயமா செய்யறேன்னு நான் தான் அதை நிர்ணயிக்கிறேன். அதனுடைய உரிய பலனை நான் கொடுப்பது நானாக இருக்கிறேன். இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ராகத்வேஷத்தை தாராளமாக யார் வேணா பிரயோகம் பண்ணலாம். இந்த ராகத்வேஷத்திலேயே 2 விதமான ராகத்வேஷம் இருக்கு. ஒன்று பைண்டிங், நான் பைண்டிங் சொல்றாங்க. ஒன்று வந்து உன்னை கட்டுப்படுத்துவது, ஒன்று வந்து கட்டுப்படுத்தாது. கட்டுப்படுத்துவது ராகம்னாக்கா அது இல்லாமல் எனக்கு வந்து வாழ்க்கை இல்லைங்க அப்படின்னு ஒரு விருப்பம் வச்சுங்க, உங்களை வந்து பைண்ட் பண்ணு. சில பேர் சொல்றாங்க அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. இப்போ அதை எடுத்துட்டோம்னாக்கா அவருக்கு வந்து துக்கம், அதனால அவருக்கு கஷ்டம் வருது. எந்தெந்த ஆசைகள் எல்லாம், எந்தெந்த விருப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு அது இல்லாமல் உங்களுக்கு வாழவே முடியாது அப்படின்னு உங்களை வந்து கட்டுப்படுத்த நிர்பந்தப்படுத்துதோ அது வந்து அந்த ராகம் தான் உங்களுக்கு பிரச்சனைக்கு காரணம். ராகம்னா துவேஷமும் அதே தான். இந்த பணம் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, இந்த அளவுக்கு எனக்கு பேங்க்ல இருந்தால் தான் எனக்கு வந்து நிம்மதி, எனக்கு என்ன பயமா இருக்கு, எதிர்காலத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் என்ன ஆகும்னு தெரியல. அவங்களுக்கு வந்து அந்த பணம்ன்றது வந்து ஒரு பாதுகாப்பு தருவதாக அவங்க நம்புறாங்க. பணம் வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு பொருள் அப்படின்னு எல்லாருமே நம்புறோம். ஓரளவுக்கு பணத்தை கொண்டு போய் ஏதாவது ஒரு லேண்ட்லயோ ஒரு அமௌண்ட்லயோ பேங்க்லயோ நகையோ போட்டு வச்சோம்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் போல் இருக்கு. ஒரு பொண்ணு பெற்றிருக்கிறேன், அதுக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணணும்னாக்கா ஒரு பாதுகாப்பாக அவங்க நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே அந்த பணம் பாதுகாக்குதா அப்படின்னு பார்த்தா நாம தான் அதை பாதுகாத்துக்கிட்டோம். ஒவ்வொரு நேரம் தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு லாக்கர்ல போட்டுட்டு நம்ம பயந்துட்டு இருக்கோம். ஓரளவுக்கு வரைக்கும் தான் பாதுகாப்பாக நமக்கு பணம் இருக்கிறது. ஆனா ஒரு எல்லைக்கு மேல போயிடுச்சுன்னா அது வந்து பாதுகாப்புக்கு விட ஆபத்தை தரக்கூடிய பொருளாக தான் மாறுது. இந்த விவேகத்தை சரிங்க, இந்த பணத்தை தேடுவதில் தப்பையே சொல்லுங்க. பகவான் வந்து செல்வமாக இருக்கிறார், ஐஸ்வர்யமாக இருக்கிறார். ஆனா தர்மத்தின்படி நீங்க
இப்போ அராகத்வேஷம் சொல்லக்கூடியது மனிதனுக்கு உள்ள இருக்குது. அதுதான் அவனுடைய காரியத்துக்கெல்லாம் காரணம். பாவ புண்ணியத்துக்கும் அதுதான் வந்து காரணமாக இருக்கிறது. ஆனால் இந்த ராகத்வேஷத்தை அவன் எப்படி வந்து இந்த பூமியில் வாழ்ந்து அதை நியூட்ரலைஸ் பண்ணுறான், அதை எப்படி தணிக்கிறான், எப்படி திருப்திப்படுத்திக்கிறான் அப்படின்னு பார்க்கும்பொழுது, என்னுடைய ராகங்கள் எல்லாமே தர்மமாக இருந்ததுன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. என்னுடைய தேசங்கள் எல்லாமே அதர்மமாக இருந்தால் எனக்கு பிரச்சனையே இல்லை. இன்னொன்று புரியுற மாதிரி சொல்கிறேன். எனக்கு எதெல்லாம் பிடிக்குதோ, எதெல்லாம் செய்ய விரும்புகிறேனோ அது தர்மமாகவே இருக்குதுன்னு வைங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் எதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் இதெல்லாம் பிடிக்கலைங்க அப்படின்னு சொல்லணும், அது வந்து அதர்மமாக இருக்குது. அதாவது நான் பொய் சொல்கிறது எனக்கு பிடிக்கலைங்க, அது அதர்மமாக இருக்குது. இன்னொருத்தர் துன்பப்படுறது எனக்கு ஹிம்சை பண்ணுறது பிடிக்கலைங்க, அது அதர்மமாக இருக்குது. இப்படி ஒரு வாழ்க்கை. இப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் இந்த மாத்திரையை தேனில் குழைச்சி தான் சாப்பிடணும் அப்படின்றாரு. நல்லதா போச்சு, தேன் எனக்கு பிடிக்கும், ஓகே சார், அதில் ஒரு கஷ்டமும் இல்லை, எனக்கு விரும்பப்படணும். ஆனால் ஒன்று, இந்த பாவக்காய் மட்டும் சாப்பிடக்கூடாது, அது வந்து இந்த மருந்துக்கு முறிவாயிடுச்சு, அந்த பாவக்காய் நீங்கள் சாப்பிடலாம், அதுவும் எனக்கு பிடிக்குங்க. எனக்கு எது பிடிக்காதோ அதை நீங்கள் வேண்டாங்கிறீங்க. அப்போ நீங்கள் வேண்டான்னு சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் வேண்டாங்கிறதெல்லாம் நியாயமாக இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு நான் பைண்டிங்காக இருக்கு இல்லையா? இதை புரிஞ்சுக்கிட்டு வாழ், இதை தான் பக்திங்கிறார். இப்போ பக்திங்கிறதுனுடைய அர்த்தம் என்னன்னா, நான் விதியாக இருக்கிறேன், என்னை நீ புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய ராகத்து வேஷங்களை நீ பூர்த்தி பண்ணிக்க, இதுக்கு வேண்டிய சகல வசதியும் செய்வதற்கு என்ன நீ வழிபடு அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் நம்ம வந்து பிரார்த்தனைக்கு வருவோம். இப்போ பக்திங்கிறது நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? பக்திங்கிறது என்ன? ஒரு ஆட்டிடியூட், வாழ்க்கையில நான் வைத்திருக்கின்ற ஒரு மனப்பாங்கு. உண்மையாக இறைவனை வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை நடக்கிற துன்பம் இன்பங்கள் எல்லாமே நாமே தேடிக்கொண்டது தான் எனக்கு அவர் வந்து கரெக்டாக வழங்குகிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தர்ம ரூபமாக இருக்கிறார். நான் தர்மத்தை மீறும் பொழுது எனக்கு தண்டனையாக அந்த பாவம் வருது, தர்மத்தோடு சேர்ந்து செய்யும் பொழுது எனக்கு புண்ணியமாக இருக்கிறது, அதர்மத்தை நான் தவிர்க்கும் பொழுது புண்ணியமாக இருக்கிறது, அதர்மத்தை நான் கை கொள்ளும் பொழுது அது வந்து பாவமாக இருக்கிறது. இதுதான் சிம்பிள் ரூல்ஸ். இதை நீ புரிஞ்சுக்க, இதை தான் என்ன புரிஞ்சுக்கிட்டதுன்னு. இறைவனை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், ஏன்னா முருகரை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னாக்கா என்ன அர்த்தம்? அவருடைய இயற்கையாக நடக்கின்ற இந்த அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய விதிகளை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தம். இந்த மாதிரி வாழ்வது தான் உண்மையான பக்திமான். இப்படி வாழாமல் பெரிய பெரிய நாமங்களும் பெரிய பெரிய பட்டைகளும் மஞ்சள் இருக்கிற துணிகளும் மாலைகளும் போட்டுக்கிட்டு படோடபமாக ஹோமகுண்டங்கள்லாம் வளர்த்துக்கிட்டு இன்னைக்கு கைங்கரியம் எதுங்க, இன்னைக்கு அன்னதானம் நான் தான் கொடுக்குறேன், இந்த சாமிக்கு போட்டிருக்காங்களா இந்த முகத்தில் இருக்கிற வெள்ளி எனது தான், நான் போட்டதான், இந்த மண்டபம் நான் கட்டி கொடுத்தது, இது எப்படின்னு சொல்லுவது, இது வந்து பக்தி கிடையாது. அப்படி பார்த்தோம் சொன்னா, இதை வச்சு தான் கடவுள் வந்து உங்களுடைய பக்தியை வந்து அளவிடுறாருன்னு சொன்னா, வைகுண்டத்தில் யார் பக்கத்தில் போய் உட்கார முடியும்? சாமி பக்கத்தில் யார் தினம் தினம் பாட்டு பாடிக்கிட்டு என்னென்ன முடிஞ்ச நேரம்லாம் சாமி கும்பிட்டு இருக்கவங்க தான் அவர்கிட்ட போக முடியும். அப்போ எப்பயாவது சமயம் சாமி கும்பிட்டு இருக்கான், அவன் எவ்வளோதான் நீதிமானாக இருந்தாலும் கூட தர்மமாக இருந்தாலும் கூட அவங்க கடைசியில் தான் அவர்கிட்ட வைகுண்டத்தில் கடைசி சீட் தான் இருக்கும். அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக யார் வந்து அதிகமான அளவுக்கு முண்டியலில் காசு போட்டாங்க, யார் வந்து பண்ணாங்கிறது கணக்கே கிடையாது. என்னை நீ நல்லா புரிஞ்சிட்டு நீ வாழ்ந்தியா? உன்னுடைய ராகத்வேஷங்களை வந்து என்னுடைய விதிப்படி நீ வாழ்ந்தியா? நான் தர்ம வடிவாக இருக்கிறேன். அதுக்கு ஒரு அவதாரமே எடுத்து காட்டுறாரு. தர்மம்னா என்னங்கிறத நீங்க பார்க்கணும். ராமரை பாருங்க, ராமருடைய வாழ்க்கை முழுக்க தர்மமாக தான் இருக்கு. ஆனந்தமா இருங்க, எல்லா காரியம் செய்து கொண்டு தர்மத்தோடு இருந்துட்டு போங்க, காரியமே செய்யாததாக இருங்க. அது ஆனந்த சுரூபமா இருக்கிறார், கண்ணனா இருக்கிறார். தீங்கிழைக்கும் போதெல்லாம் நான் எப்படி எல்லாம் வந்து அழிப்பேங்கிறதுக்கு ஒரு உதாரணம் காட்டுறார். நரசிம்மவராக இருக்கிறார். இப்படி அவதாரங்கள் பார்க்கும்பொழுதே இந்த கண்ணுக்கு தெரியாத அதிர்ஷ்ட பலனாக இருக்கக்கூடிய இறைமை எப்படி செயல்படுதுன்னு பார்க்கணும். இது தாங்க பக்தியினுடைய உண்மையான ஞானேன பக்தி, அறிவின் பூர்வமாக நாம் புரிந்துகின்ற பக்தி. இப்படி ஈஸ்வரனை நாம் எப்படி நம்ப முடியும்? எனக்கும் அவருக்குள்ள இருக்க ஆட்டிடியூட் என்ன? நானும் ஈஸ்வரனும் ஒண்ணுங்கிறது வந்து உயர்ந்த நிலை. அதுக்கு முன்னாடி ஈஸ்வரன் பிரபஞ்ச இயக்கமாகவும் ஆக்கல் அழித்தல் காத்தலாக இருக்கிறவரும் இந்த கண்ணுக்கு தெரியாத திருஷ்ட பலனை கொடுக்கின்ற கண்ணுக்கு தெரியாத சக்தியாகவும் இருக்கக்கூடிய அந்த இறைமையை நான் புரிந்து கொள்வதனால நான் எப்படி பக்தி செய்ய முடியும்? இன்னொன்னு சொன்னேன், நமக்குள்ளுக்கு 5 புலன்களாகவும்
நமக்கு இருக்க மனம் புத்தி அகங்காரத்துக்கு வேண்டிய தெய்வங்களாகவும் நம்ம பாவ புண்ணியங்களை இந்த நேரத்தில் கொடுக்குறாங்க தெய்வங்களாக இருக்கிறதுனால நவக்கிரகங்களும் ஈஸ்வரனுடைய அம்சங்கள் தான். இந்த பஞ்சபூதங்களாக இருந்து கொண்டு வாயுவாக இருந்து கொண்டு நம்முடைய மூச்சு காத்து இயக்கத்தை நடத்துகிறவர் வாக்கு தேவதையாக அக்னியின் பேர். அக்னி வாக்கு, நாக்கு சுடுன்னு சொல்றாங்க. நாவினால் சுட்ட விடு அப்படின்னு சொல்லும்போது உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட விடுங்கிறார். அப்ப நாக்கு அக்னி. அக்னி மட்டும் இல்லை, அது பிரகாசிக்குது. ஒருத்தர் சொன்னாக்க நமக்கு பட்டுன்னு புரிஞ்சு போயிடுது. அப்போ வெளிச்சம் கொடுக்கறதா இருக்குது அந்த வாக்கு. அவர் சொன்னாருங்க, அப்புறம் எனக்கு அப்பா அதுக்கப்புறம் எல்லா கஷ்டமும் போயிடுச்சுங்க அப்படின்னா அக்னிக்கு உண்டான அந்த சக்தி இருக்கிறதுனால வாக்கு தேவதை அக்னின்னு பேர். இப்போ ஒவ்வொன்றுக்கும் தேவதைகள் இருக்குது. நாம் ஒரு நாள் அந்த தேவதைகளை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணும்பொழுது நம்ம புரிஞ்சுக்கணும். சத் சங்கத்தில் அது முக்கியமானது. இந்த தேவதைகளை வழிபடுவதற்கு என்ன காரணம்னா, யார் யாருக்கு என்ன சாஃப்ட்வேர் கோளாரோ அந்த தேவதை கிட்ட போய் நம்ம கேட்கலாம், தப்பு கிடையாது. எப்போ நான் வேறு இறைவன் வேறுன்னு இருக்கிற போது, நானும் இறைவன் ஒன்று போது இந்த பிரச்சனையே இல்லை இல்லையா? நீ தானே இறைவன், உங்ககிட்ட தான் மற்றவங்க கேட்கணும், உனக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் நான் அதை அறியாத வரைக்கும், சாமானியனாக இருக்க வரைக்கும் பக்தி தான் பண்ணியாகும். இந்த பக்திக்கு எந்த மாதிரி முறைன்னு சொன்னால், ஈஸ்வரனுடைய சர்வ வல்லமையை, சர்வ சக்தியை, சர்வஜ்ஞம் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் அறிந்து எல்லாமாக அவர் இருப்பதை புரிந்து கொண்டு அவர்கிட்ட நான் கேட்கறது எனக்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட நிலை தான் பக்தி. அவர் தர்ம ரூபமாக இருக்கனால அவர் சொன்ன வழியிலேயே நான் நடப்பேன், அவர் தர்மத்துக்கூடே இருப்பேன்னு சொல்றது இறைவனுடைய அடிக்கோட்டில் இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டது. இதை மீறும் பொழுது நான் அதர்மமாக இருக்கும்போது இறைவனுடைய பாதையில் விலகி இருக்கிறேன், அதர்மியாக இருக்கும்போது இறைவன் இருக்கிறேன். இப்போ பக்திங்கிற ஒரு ஆட்டிடியூட், வாழ்க்கையினுடைய நிலைமையை புரிந்து கொண்டு ராகத்வேஷத்தை நம்ம பூர்த்தி செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் தர்ம அதர்மத்தை கடைபிடிச்சு வாழ்வோம் அப்படிங்கிறது, இதுதான் உண்மையான பக்தியினுடைய அர்த்தம். இப்போ பிரார்த்தனைக்கு வரும். இப்போ பிரார்த்தனை பக்தியை நம்ம எப்படியெல்லாம் காட்டுறோம் அப்படின்னா, ஒருத்தர் தியானம் பண்ணுறாரு, சகுன தியானம்னு சொல்லி அதுக்குன்னு மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பெருமாளுக்கு ஒரு மந்திரம் சொல்கிறாங்க இல்லையா, அவர் சங்கு சக்கரமாக இருக்கிறாரு, கையில் கதாயுதம் வச்சிருக்கிறாரு, வரதகரம் இருக்குது அப்படின்னு பாடல்கள்லாம் இருக்குது. பிள்ளையாருக்கு ஒரு பாட்டு வச்சிருக்காங்க, சுக்லாம்பரதனம் விஷ்ணு. இதெல்லாம் தியான ஸ்லோகம், காயத்ரி மந்திரங்கிறாங்க. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசால நினைத்து பார்த்து அதனுடைய அர்த்தத்தை சிந்திக்கிறது பேர் தியானம். இப்ப தியானத்துல உட்கார்றவன் எதையுமே சிந்திக்க கூடாதுங்கிறத விட ஏதோ ஒண்ணு சிந்திக்கும், அது பேர் தாரணை. நீர் கொட்டுற மாதிரி ஒரு பாட்டில இருந்து எண்ணெய் ஊத்தினாக்கா அது சிதறாம ஒரு கோடு மாதிரி இருக்கிற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் ஒன்றின் மீதே இருக்கணும். சஜாதிய விருத்திமா ஒரே குறிப்பிட்ட. அப்போ அந்த ஒரு மந்திரத்தை மனசில் வைத்து ஓம் நம சிவாய, ஓம் நாராயணாய அப்படின்னு சொன்னா, அந்த நார அயனம் அப்படின்ற அர்த்தம் என்ன, பரம்னா என்ன, ஓம்ங்கிறதுனுடைய உள்ள அர்த்தம் என்ன, சிவாய நமகங்கிறது சிவ என்ன, நமக என்ன அர்த்தம். இந்த மந்திரத்தின் உட்பொருளை யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது தியானம். இது ஒரு பக்தி முறை. எனக்கு இதெல்லாம் முடியாதுங்க சார், நாராயணனுக்கு மீனிங் எல்லாம் எனக்கு தெரியாது, கோவிந்தான் தான் நான் கூடுவேன். கோவிந்தம் தான் பேரு. கோவிந்தம்னா கோஷமாக இருக்கிறவர். கோஷம்னா சப்தம், சப்தம் தான் வேதம். வேதத்தை நம்ம சப்த ரூபமாக தான் புரிஞ்சுக்கிறோம். இப்ப இறைவனை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன், வேதாந்தம் வேதத்துல தான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப சப்தமாக அவரே தன்னை விளக்கிறார். இப்ப யார் ஒருத்தர் சப்த ரூபமாக தன்னைத்தானே விளக்கிறார், அவர் பேர் கோவிந்தன் பேர். இப்படி யாராவது தியானம் பண்ணோம்னா கொஞ்ச நேரம் அதை பத்தி சிந்திக்கிறோம், இதுதான் தியானம். இப்படி ஒரு இறைவனுடைய நாமாக்கள், அவருக்கு சகஸ்ரநாமம்னு 1000 நாமத்தை வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு பேருக்கும் உள்ளர்த்தம் ஆயிரக்கணக்கான இருக்கு. எல்லா விவரத்தையும் சாஸ்திரமெல்லாம் புரிஞ்சுக்கணும்னாக்கா பகவான் 1008 நாமத்தையும் நம்ம சொன்னா போதும். அது தெரிஞ்சுக்காம எல்லாரும் அது அகண்ட நாம பஜனை அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி பகலமா 8 நாள் கூட 1008 நாமத்தையும் சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஒரு பேரு கூட அர்த்தம் கூட அவங்க தெரிஞ்சுக்க முயற்சி பண்றதில்லை. ஆனா அது தப்புன்னு நான் சொல்லலை, புரிஞ்சுட்டு செய்யும். அப்ப பக்தியில ஒன்று இந்த நாமத்தை, இந்த மந்திரங்களை மனசால் தியானம் பண்ணுவதற்காக தியான ஸ்லோகங்கள்னே வச்சிருக்கிறாங்க. நிறைய தியான ஸ்லோகங்கள் இருக்குது. பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணத்து பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. இந்த தியான ஸ்லோகத்தில் ஓம் சாந்தி 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 இன்னும் முடியுது. அசத்தோமா சத்கமய, இதை மாதிரியான ஒரே ஒரு ஸ்லோகத்தை மட்டுமே மனசுலேயே வார்த்தைகளை உள்ளே போட்டு பார்த்து தியானம். இதெல்லாம் முடியாதவங்க என்ன பண்றாங்க, சாமி கிட்டேயே மற்றவங்க பூஜை பண்ணும்பொழுது அவருடைய திருநாமத்தை
திருவுருவத்துக்கு அலங்காரம் பண்ணி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளும் அவருக்கு செய்து பார்க்குறது. அவர் பிறந்தாக்கா அவருக்கு வந்து ஒரு அஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணன் பிறந்தார், கிருஷ்ண ஜெயந்தி. சதுர்த்தி அன்னைக்கு அவர் பிறந்தார், அவர் வெற்றி கொண்ட நாள், இவர் 10ஆம் நாள் வந்து வெற்றி பெற்றார். அவருடைய வாழ்க்கையை வந்து புராணங்கள் சொல்லப்பட்ட நிகழ்ச்சிகளை வந்து செய்து பார்க்கிறோம். கோயிலில் அதெல்லாம் நடத்தி காட்டுறாங்க. ராதா கல்யாணம்னு கல்யாணம் பண்ணி பார்க்குறாங்க. அவருக்கு வந்து இப்போ சிவராத்திரி வந்ததுனால சிவனுக்கும் உமைக்கும் கல்யாணம் வரும், அதெல்லாம் நம்ம செய்து பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து ஒரு மகிழ்ச்சி பார்த்து மனதை லயப்படுத்துகிறோம். இதுவும் ஒரு பக்தியில ஒரு வழி. சில பேர் பஜன் பாடல்களாக பாடி இசை ரூபமாக அந்த நாத உபாசனையாக இறைவனை வந்து பார்க்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு சார்? நீங்கள் தான் இறைவன் சொல்றது தர்மப்படி வாழ்ந்தாலே பக்தின்னு சொல்றீங்களே, இதெல்லாம் நடுவில் எதுக்கு அப்படின்னா, உன்னுடைய ராகத்வேஷத்தை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு வேற என்ன வழி? இறைவனை வந்து உள்ளபடியாக புரிந்து கொள்வதற்கு இதுதான வழி. இப்போ ராகத்வேஷம் சொல்லக்கூடிய விருப்ப வெறுப்புகளை வந்து இல்லாமல் பண்ணவே முடியாது. எல்லாருக்கும் ராகத்வேஷம் கட்டாயம் இருக்குது. முனிவர்களுக்கும் எல்லாருக்கும் கூட இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைல் இருக்குது. அதுவே ராகத்வேஷம் தான். இந்த ராகத்வேஷத்தை நம்ம பூர்த்தி செய்யும் பொழுது இது எப்படி நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறோம்? இப்போ வாழ்நாளில் எத்தனையோ காரியங்களை நம்ம செய்வோம். இந்த பஜனை செய்வதும், பாடல்களை பாடுவதும், தியானம் பண்ணுவதும், கோயில்களுக்கு போய் பண்ணும்பொழுதும் ராகத்வேஷம் உங்களுக்கு பைண்டிங் கிடையாது. நான் சொன்ன எல்லா ராகத்வேஷமும் உங்களுக்கு பைண்டிங்னு சொன்னேன். அது இல்லாமல் எல்லாம் வாழ முடியாதுங்கிறதுனால அது ராகுங்கிறோம். இது எனக்கு தடையாக வந்ததுன்னா எனக்கு துண்ணுக்கிறதுனால அது வந்து வெறுக்கிறோம். இப்போ இது மாதிரி இல்லாமல் இந்த கோயிலுக்கு போறதுனால நீங்க என்ன பெருசா சாதிக்க போறீங்க? வேண்டுதலுக்காக இல்லை, சும்மாவே கோயிலுக்கு போறோம். எதுக்காக நம்ம கோயிலுக்கு போறோம்? எதுக்காக அபிஷேகம் பண்றதுலாம் உட்காந்து பார்க்கணும்? இந்த அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு ஆசையை நீங்க வளர்த்துக்கிட்டாக்கா உங்களுக்கு எந்த பைண்டிங் கிடையாது. ஏன் சார் கோயிலுக்கு போனோம்? புஸ்தகம் படிச்சாக்கா என்ன சார் தப்பு? படிங்க. இப்போ புஸ்தகம் படிக்கிறது, புஸ்தகத்து மேலே விருப்பம் வச்சுக்கிட்டு அது படிக்கிறதுல வந்து தப்பு கிடையாது. இந்த மாதிரி வேதாந்த கிளாஸை வந்து நம்ம கேட்கறது கூட எனக்கு ஆசையாக இருக்குதுன்னு சொல்கிறோம். இதில் என்ன பாவம் வருது? இதில் என்ன புண்ணியம் வருது? இது மாதிரியான இதுவும் ராகத்வேஷத்தில் தான் வருது. ஆனால் இதெல்லாம் நான் பைண்டிங், உங்களை கட்டுப்படுத்தாது, பற்றுகள் உண்டாகாது. அப்போ பற்று இல்லாமல் நான் பைண்டிங்காக கட்டுப்படுத்தாத ஆசைகளை நாம் செய்யணும்னு சொன்னால் அதில் ஒன்று இந்த மாதிரியான கோயிலுக்கு போவதும், பஜனைகள் பாடுவதும், தியானம் செய்வதும், வேதாந்த கிளாஸ் அட்டன் பண்ணுவதும், நம்மளுக்குள்ள டிஸ்கஷன் பண்ணுவது தான். இதுதான் வேற வழி. இது வந்து பெரும்பகையான வாழ்க்கை நேரத்தை நம்ம செலவு பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை வந்து நம்ம வாழ்க்கையில் வச்சுக்கிறாங்க. உலகத்திலே அதிகமான பண்டிகைகள் இருக்கிறது நம்ம நாட்டில் தான். வாழ்நாள் முழுக்க ஏதாவது ஒரு மாசத்துல ஒரு பண்டிகை எல்லாமே கிடையாது. அவன் வந்து இந்த வைதிகத்தில் இறங்கணும், வேதம் விதித்த வழியில் இருக்க அவன் வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக நம்ம வந்து திணிக்கப்பட்டு உன்னை தப்பிக்க முடியாமல் பண்றாங்க. எதுவும் இல்லாட்ட கிருத்திகை வந்துடும், இல்லைனாக்கா இந்த பிரதோஷம் வந்துடும், அமாவாசை வந்துடும், பௌர்ணமி வந்துடும், ஏதாவது வந்துடும். ஒரு மாசம் முழுக்க மார்கழியும் கூட உங்களுக்கு வந்து பண்ணிடும். வாழ்க்கை முழுக்க உன்னை வந்து ஏதாவது ஒரு வழியில உன்னுடைய ராகத்வேஷத்தை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு இதுதான் வழி. இந்த ராகத்வேஷத்தை நியூட்ரலைஸ் பண்றதுன்னு சொல்லக்கூடிய சமன்படுத்துகிறது எப்படி பண்றது என்பது பகவான் சொல்றாரு. காரியத்தை நீ செய்யறதுக்கு உனக்கு உரிமை கொடுத்துட்டேன். ஏன்னா நீ தான் டிசைட் பண்ற, செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறது உனக்கு வந்து கொடுக்கப்பட்ட உரிமை. நீ என்ன ட்ரெஸ் போடுறாங்கிறது உன்னுடைய உரிமை. நீ ஷூ போடுறியா, செருப்பு போடுற உன்னுடைய உரிமை. நீ இன்ஜினியரிங் படிக்கிற, மெடிக்கல் படிக்கிற உன்னுடைய உரிமை. ஒவ்வொரு காரியத்திலும் நீ வந்து ஹோட்டலில் போய் என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிட போறாங்கிறது உனக்கு உரிமை. உனக்கு உரிமை எல்லாம் கொடுத்துருக்காரு. நீ தான் சாய்ஸ் பண்றதுக்கு. ஆனா அதோடைய பலன் எப்படிங்கிறத உனக்கு கிடையாது. அது உனக்கு ஜீரணமாகுமா, நோய் கொடுக்குமாங்கிறத நான் தான் கொடுப்பேன். இந்த மாதிரி நான் வந்து பல ரூபமாக நான் இருக்கிறேன். தர்ம ரூபா இருக்கும் பொழுது நீ என்ன எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னுடைய முன்வினை பாவ வினைகள் தான் எனக்கு வந்து பலனாக வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ ஜெயிச்சிட்டாலும் குதிக்க மாட்ட, தோத்தாலும் தோண்டு போக மாட்ட. உனக்கு ரெண்டுமே சமமா தெரியும். உனக்குள்ள சுக துக்கங்கள் உள்ள வந்த பிறகு கூட அதை சமமா பார்க்க முடியும். சுக துக்கங்கள் எப்படி சார், சுகம்னு வந்துடுச்சு அப்புறம் இது சமமா பார்க்க முடியும்? துக்கம்னு உள்ள வந்துடுச்சு, வந்த பிறகு ஐயோ நான் சமமா பார்க்கணும் அப்படி சொல்லல. சுக துக்கங்கள் தருகின்ற சந்தர்ப்பங்கள் ஏற்படும் இல்லையா, அந்த சந்தர்ப்பத்தில் சமமா நீ பார்க்கணும். இந்த இடத்துல சுகம் கிடைக்கும்னா அந்த சந்தர்ப்பத்தை இது சுகம் தரக்கூடியது, ஆனா இது எனக்கு வந்து சாஸ்வதம் கிடையாது, இந்த சுகம் நான் செய்து புண்ணியத்தினால் ஏற்பட்டது, இதுக்காக நான் வந்து எலேஷன் ஆகி குதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் உனக்கு வந்து தோல்வி வருதுன்னு வச்சுங்க. உனக்குள்ள வந்து துன்பம் வரதுக்கு முன்னாடியே அந்த சந்தர்ப்பத்தை நீ முன்கூட்டியே புரிந்து கொண்டு அறிவினால தெரிஞ்சுக்கிட்டு தெளிவு வந்துருச்சுன்னு சொன்னா அந்த சந்தர்ப்பங்கள் உனக்குள்ள வந்து சுக துக்கத்தை உண்டாக்காது.
எப்பவுமே அமைதி இருக்கும், எப்பவுமே சாந்தம் உண்டாகும். இந்த சாந்தம் அமைதி உண்டாவதற்கு இந்த பலனை வந்து பலதாதாவுக்கு இறைவன் தான் தருகிறாரு, அவர் விதிப்படாமல் தருகிறாரு, உன்னுடைய பலனை தான் உனக்கு தருகிறாரு என்கிற ஞானத்துல பார்க்கும் பொழுது கர்மத்தை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் இதான். பலனை எதிர்பார்க்காம யாருமே செய்ய முடியாது. பலன் எதிர்பார்த்து தான் நம்ம செய்யறோம். ஒரு சமையல் பண்ணா கூட நல்லா வரணும்னு தான் பார்க்கறோம். உப்புமா இன்னைக்கு நல்லா இருக்குதான் சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. அப்புறம் ஒரு வார்த்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம்னு சொன்னா அவங்களுக்கு திருப்தி. ஒவ்வொரு சின்ன காரியத்திலும் நம்ம பலன் எதிர்பார்க்கிறோம். அந்த திருப்தியினால நமக்கு வந்து சந்தோஷமோ துக்கமோ வராமல் பலன் வந்து எப்படி வந்தாலும் அது பகவான் கொடுக்கறது பிரசாதம்னு எடுத்து. நாம் கிடைக்கிற பிரசாதம்ங்கிறது எப்படி விபூதி மாதிரி சாம்பலாவும் கிடைக்கலாம். கோயில் ஏன் விபூதியை வந்து பிரசாதங்கிறாங்க? பிரசாதம்னா சாதம் நினைச்சிட்டு போய் கொடுத்தா விபூதி கொடுக்குறாங்க. இது போய் பிரசாதம் மண்ணாவும் போகலாம். வாழ்க்கையில சில நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் சாம்பலாக போகக்கூடியது அப்படின்றத சிவன் கோயிலில் சாம்பலா கொடுக்குறாரு. லட்டாவும் கொடுப்பாங்க, பொங்கலாவும் கொடுப்பாங்க, லட்டாவும் கிடைக்கலாம், எந்த மாதிரி வேணா பலன் கிடைக்கலாம். இதைத்தான் கோயிலில் பிரசாதம் பேர் வச்சுக்கிறாங்க. நீ லட்டு எடுத்துட்டு போனாலும் சரி, சாம்பல் எடுத்துட்டு போனாலும் நீ சமமா பிரசாதம் எடுத்துக்க, இது சாமின்னு எடுத்துக்க. சார் சுகர் சார், நான் லட்டு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சார் திருப்பதி லட்டு சார் சாமி பிரசாதம். இப்ப பரவாயில்ல சார், சாமி பிரசாதம்னாக்கா அவன் வந்து எதையுமே விட்டுட்டு செய்யக்கூடியதுனாக்கா ஏற்றுக்கொள்கிறான். இப்போ வாழ்க்கையில் நடக்கிற பலன்கள் எல்லாமே சாமியுடைய பிரசாதமா எடுத்தனா நான் ஏத்துக்கிறேன். எனக்கு வந்து சுகமோ துக்கமோ இல்லை, இதுக்காக நான் குதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதுக்காக தோண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டுமே எனக்கு சேம், என்றுமே இறைவன் கொடுத்த பிரசாதம். இது பேர் பிரசாத புத்தி. இப்போ பிரசாத புத்தியோட நீ வாழ்க்கையை நடத்து. செய்யும் கர்மத்தை உனக்கு நான் ஃப்ரீடம் கொடுக்குறேன், ஆனா பலன் எப்படிங்கிறது உனக்கு தெரியாது. அது அதிர்ஷ்டம், அது எப்படி வேணா வரலாம். எப்படி வந்தாலும் அது இறைவன் கொடுத்த பிரசாதமா இருக்கும். இதுதாங்க பக்தி. நல்ல பக்திமான் யாருன்னு சொன்னா இறைவனை கொடுக்கிற எல்லா கொடுக்கணையும் நம்ம வந்து பிரசாதமாக ஏற்றுக்கொள்வது தான் உண்மையான பக்தி. மூஞ்சி தூக்கு போட்டுக்கிட்டு நான் வந்து இவ்வளவு சாமி கிட்ட எனக்கு கிடைக்கலன்னு சொல்றவெல்லாம் அந்த ஆட்டிடியூட் இல்லாதவன். அவன் போலி பக்தன். அவன் வேற எதுவும் எதிர்பார்த்துட்டு இருக்கான் கடவுள்கிட்ட. அவன் ராகத்வேஷத்துக்கு ஒரு துணை போக சொல்றான். இவனுடைய ஆசையெல்லாம் பூர்த்தி செய்வதற்கு அவரை வந்து துணையா வந்து கூப்பிட்டு இருக்கான். இப்படிப்பட்டவங்களை வந்து அர்த்தா அப்படிங்கிற 4 வகையான பக்தர்கள் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. அர்த்தா அப்படின்னு சொல்றவங்க வந்து துன்பம் வரும்போது கடவுளேன்னு கத்துவான், அது வரைக்கும் கேட்கவே மாட்டான். கஷ்டம் வரும்போது மட்டும்தான் கத்துவான். அப்போ வந்து அர்த்த பக்தன். அர்த்தார்த்தின்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் வந்து தினம் சாமி கும்பிடுவான், ஆனா வந்து அவனுக்கு துணையா தான் கூப்பிடுவான். இந்த காரியம் செய்யறேன் நல்லபடியா விட்டு, ஸ்கூட்டர் ஆரம்பிக்கிறேன் எங்கேயும் ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, இந்த பொருள் செய்யறேன் நல்லா வந்து கொடுக்கணும் அப்படின்னு தனக்கு ஒரு துணையாக கூப்பிட்டு போறவர் வந்து அர்த்தார்த்தி. அர்த்தாங்கிறவன் கஷ்டம் வரும்போது மட்டும் போவான். இவன் வந்து தினமும் போவான், ஆனா பலனுக்காக தான் போவான். முமுக்ஷுன்னு ஒருத்தர் இருக்கிறான், இல்ல ஜிக்னாசுன்னு பேர். இந்த ஞானத்துக்காக கடவுள்கிட்ட போறவன் இருக்கிறான். எனக்கு வந்து அறிவை கொடு, உன்னை புரிந்து கொள்கிறது இந்த மெத்தடை கொடு அப்படின்னு கேட்கிறவன் ஒருத்தர் இருக்கிறான். முமுக்ஷுன்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் வந்து மோட்சம் தான் எனக்கு முக்கியம், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு போறான். இந்த மாதிரி பக்தர்கள் 4 பேர் இருக்கிறான்னு பகவானே பகவத்கீதையில சொல்றார். அவர் சொல்றது தான் நான் சொல்றேன். அர்த்தா, அர்த்தார்த்தி, ஜிக்னாசு, முமுக்ஷு அப்படின்னு சொல்ற 4 விதமான பக்தர்கள் இருக்கிறார்கள். இந்த பக்தர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சவன் யாரு? நிச்சயமா யாரா இருக்க முடியும்? ஜிக்னாசு அல்லது முமுக்ஷுவா தான் இருக்க முடியும். இந்த முமுக்ஷுங்கிறது தான் பக்தனுக்கு அடையாளம். இப்ப பக்தி அப்படிங்கிறது என்னன்னா மோட்சமே எனக்கு வேணும். முக்ஷம் மோக்தும் இச்சுத்துன்னு தான் மோட்சம். முக்தம் முக்து அப்படின்னு சொன்னாக்கா விடுதலை. ஏதோ உன்னை கட்டி போட்டு வச்சிருது. இந்த ராகத்வேஷம் உனக்கு கட்டி போட்டுருது. இந்த ராகத்வேஷத்தினால தான் எல்லாமே இவ்வளவு கஷ்டப்படுறோம். நமக்கு கட்டுத்தலை கட்டி போட்டது கயிறாக இருப்பது நமக்கு விருப்பம் வெறுப்புகள் தானே. அதான் இறைவனுக்கே பேருக்கு வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல்லைன்னா வேண்டுதல் வேண்டாமை அவருக்கு இருக்குது. அந்த நிலையை நம்ம அடையணும். இப்போ ஈஸ்வர நிலை அடைவது என்ன? வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இருக்கணும். அதனால வேண்டுதல் வேண்டாமையை வந்து தர்மத்தோட வச்சுக்கணும். நான் வேண்டானே சொல்லலை, நான் இன்டர்பிரட் பண்றது அந்த மாதிரி. எல்லாரும் வேண்டுதல் வேண்டாமை வச்சுக்குவோம், ஆனா வேண்டுதல் எல்லாமே தர்மமா இருக்கட்டும், வேண்டாதெல்லாம் அதர்மமா இருக்கட்டும். அப்படின்னா அந்த ஈஸ்வர லாவோட நம்ம போயிடும். ஈஸ்வர லா எப்படி போதோ அந்த ஈஸ்வரனுடைய விதி மாதிரியே நம்ம வாழ்க்கிற போது நமக்கு ஈஸ்வரனுக்கு வித்தியாசம் இல்லை. அப்ப ஈஸ்வரனுடைய ரால் நல்ல ஊர் தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் செய்கின்ற காரியங்கள் எல்லாமே ஈஸ்வரனுடைய விதிக்குள்ளேயே இருந்ததுன்னா ஈஸ்வரன் எனக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஈஸ்வரனா இதியா இருக்கிறாரு, அதுக்குள்ளதான் நான் இருக்கிறேன். நான் செய்கிற கர்மங்கள் அவருடைய செய்யற கர்மப்படியே இருக்குது. நான் சொன்ன மாதிரியே ரோபாட் வேலை செய்யுதுனாக்கா எனக்கு சந்தோஷம் தானே. அந்த ரோபாட் எதிர்த்து வேலை செய்யும்போது தானே எனக்கு வந்து பிரச்சனை வந்து, அப்போ அதுக்கு சுய உரிமை வந்து போச்சு. ரோபாட்டுக்கு அப்படி செய்யறது இல்லை, ஏன்னா அதுக்கு அகங்காரம் இல்லை. நமக்கு வந்து தனியா ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்கிறார். ஆனா அந்த சுதந்திரத்தை நம்ம பயன்படுத்தி ரோபாட்டு மாறி அவன் என் கடன் பணி செய்து கிடப்பதே. எந்த பணி? இறைப்பணி.
இறைப்பணி செய்துன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போய் சுத்தம் பண்றது அந்த இறைப்பணி சொல்லல. இறைவனுடைய தர்மமாக வாழ்வது தான் இறைப்பணி. இறைவன் தர்ம ரூபமாக இருக்கிறார். அப்போ நம்முடைய சுதர்மத்தை அவங்கவுங்க கடமை இருக்குது. போலீஸ்காரனா போலீஸ்காரன் வேலை, போஸ்ட்மேனா போஸ்ட்மேன் வேலை, வாத்தியார்னா வாத்தியார் வேலை, வியாபாரினா வியாபாரி வேலை. அதை வந்து தர்மமாக செய்வியா, நீ ஈஸ்வரனுக்கு சமமாக இருக்கிற. ஈஸ்வரனை உள்ளபடியாக அவன் தான் புரிஞ்சுட்டான். அப்படி புரிந்து கொள்பவனுக்கு ராகத்வேஷங்கள் எல்லாம் நியூட்ரலைஸ் ஆயிடுது. ஏன்னா அவனுக்கு சொந்த விருப்ப வெறுப்புக்காக எந்த காரியம் செய்யல, தர்மத்துக்காக தான் அவன் செய்துட்டு இருக்கிறான். அவன் பெரிய தர்மவான். அப்ப தர்மம் யாரு? அவரே சொல்றார், எப்பெல்லாம் தர்மத்துக்கு கஷ்டம் வருதோ அப்ப நான் வந்து அவதாரம் எடுப்பேன்னு சொல்றாரு இல்லையா? தர்மசிய, இந்த தர்மத்துக்கு காப்பாற்றுறதுக்காக நான் வந்து பல பிறவிகள் எடுப்பேன்னு சொல்றாரு. அப்ப தர்மம்ங்கிறது எப்படி? நான் தர்மத்தை காப்பாற்ற தர்மஸ்தாபனம் அப்படின்னு நம்ம பேர் வச்சுக்கிறோம். ஒரு பெரிய பில்டிங் ஏசி ரூம் போட்டு தர்மஸ்தாபனம் பேர் வச்சுட்டாக்கா தர்மத்தை காப்பாற்றின ஆயிடுமா? தர்மியை காப்பாற்றுறதா தர்மமா? தர்மம் காப்பாற்றப்படணும்னு சொன்னா தர்மிகளாகிய மக்கள் யாரா தர்மத்தை கடைபிடிக்கிறாங்களோ அவங்கள காப்பாற்றணும், அதர்மிகளை அழிக்கணும். தர்மத்தை காக்கிறது எப்படிங்க? தர்மம்ங்கிற ஒரு போர்டு வச்சுட்டு அது உள்ள வந்து இதுல வந்து காக்கப்படுகிறதுன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? யாரெல்லாம் தர்மத்தை கடைபிடிக்கிறாங்களோ அவங்கள காப்பாற்ற தர்மத்தை காப்பாற்றுறதுன்னு அர்த்தம். இப்ப தர்மத்தை நான் காப்பாற்றுறேன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவன் முதல்ல தர்மியா இருக்கணும். அப்ப தர்மம் எப்பெல்லாம் வந்து சிதைந்து தர்மத்துக்கு வழி இல்லாமல் போகுதோ, அதர்மம் ஓங்கி நிற்குதோ, அப்பெல்லாம் நான் வந்து களை எடுக்க வர வேண்டியிருக்கிறது அப்படின்றதுனால தான் அவர் சொல்றார். பகவான் கிருஷ்ணன் தன்னுடைய ஸ்லோகத்தில் அழகாக சொல்றார். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் தான் அது. அது என்ன? அது எதா இல்லை, அந்த பரித்ராண சாதுனாம், பரித்ராண சாதுனாம், சாதுகளை காப்பாற்றுவதற்காக, விநாசாயகச்ச துஷ்கிருதம், துஷ்கிருதம் செய்யக்கூடிய, துஷ்ட கிருதம், கிருதம்னா செயல், துஷ்டமான கிருதத்தை செய்யக்கூடியதை அழிக்கணும். விநாசம்னா நாசம் பண்றது. விநாசாயகச்ச அதையும் செய்வேன் அப்படிங்கிறார். பரித்ராணாய சாதுனாம் விநாசாயகச்ச அதையும் சங்கிறது வந்து அதையும் செய்வேன். தர்ம சமஸ்தாபனாத்தாய, சம்ஸ்தாபனாத்தாய, சம்னாக்கா ரொம்ப பியூட்டிஃபுல்லான அர்த்தம், கரெக்டான அர்த்தம். ஸ்தாபனம்னாக்கா நிர்மாணம். சம்ஸ்தாபனம் சொன்னாக்கா ரொம்ப பியூட்டிஃபுல்லா குறையில்லாமல் நான் நிறுத்துவதற்கு சம்ஸ்தாபனாத்தாய, அந்த அர்த்தத்துக்காக. அர்த்தம்னா அது ஃபார் தி சேக் ஆஃப் மெயின்டைனிங் த லா அண்ட் ஆர்டர். சம்ஸ்தாபனார்த்த அர்த்தாய சம்பவாமி, நான் பிறப்பேன், சம்பவம் எடுப்பேன். சம்பவம்னா நிகழ்ச்சி, ஒரு ஈவெண்ட். சம்பவாமி யுக யுக, ஒவ்வொரு யுகந்தோறும் நான் வருகிறேன். இப்போ யுகங்கிறது நீங்க வந்து கலியுகத்துக்கு ஒரு முறை, அப்புறம் அந்த மாதிரி இல்லை. யுகம்னா when the time needs, எந்த சமயத்தில் அதர்மம் வந்து அழிந்து அதர்மம் தலை தூக்கி தர்மங்கள் காக்க முடியாமல் இருக்குதோ அந்த சமயத்தில் வரேன் அப்படின்னு அவர் பகவத்கீதையில் அவர் சொல்றார். அவர் வந்து அது வந்ததே இந்த 100 பேர் இருக்கக்கூடிய இந்த புல இன்பங்கள் தரக்கூடியது, இந்த பாண்டவர்களாகி இருக்கக்கூடிய கஷ்டங்களை எப்படியெல்லாம் உண்டாகுது, இந்த உலக ஆசைகளாக இருக்கக்கூடிய 100 பேரும் இந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு கொடுக்குற தொந்தரவுகள், இந்த 5 புலன்களுக்கு தொந்தரவு எங்க? இந்த விஷயங்கள் தானே. பலவிதமான விஷயங்கள்கிட்டே நமக்கு துன்பங்கள் வந்துட்டே இருக்குது. இதை வந்து காக்கணும்னாக்கா ஒரு கதையாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மகாபாரதம் உண்மையா பொய்யாங்கிறத விட அது சொல்லப்பட்ட கருத்து உண்மைங்கிறது நம்ம ஒப்புக்கணும். அது இல்லை மாதிரி சங்க சக்கரத்தில் அவர் அழிச்சாரா, அது போயிட்டு நிஞ்சா மாதிரி போயிட்டு அந்த கத்தி அவர்கிட்ட வருதுன்னா அதெல்லாம் நம்ம வந்து வேண்டாம். ஆனால் சொல்லப்பட்ட கருத்து வந்து உண்மைங்கிறது மட்டும் யாரும் மறுக்க முடியாது. இந்த பக்தி முறைங்கிறது இப்போ நம்ம ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சு. இப்போ வழிபாடுங்கிறது மட்டும் சுருக்கமாக முடிச்சுக்கலாமா? டைம் நினச்சி பாருங்க, 8 ஆயிடுச்சா? சரி, நம்ம அடுத்த வாரம் வச்சுக்கலாம். வழிபாடுங்கிறது பிரார்த்தனைக்கு எப்படி வந்து பலன் ஏற்படுது, எப்படி பிரார்த்தனை செய்கிறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுட்டோம்னா கோயிலுக்கு போகிறதுனுடைய அர்த்தமும் புரிஞ்சிக்கலாம். இது கோயிலே ஒழுங்காக நல்லா பயன்படுத்திடலாம். அப்போ நான் அடுத்த வாரம் நம்ம வந்து கோயிலுடைய உள்ளமைப்பு, அதனுடைய தத்துவங்கள், பலிபீடம், துவஜஸ்தம்பம், அப்புறம் முன்னாடி இருக்கக்கூடிய அதிகார நந்தி, ஆவரண நந்தி, அப்புறம் திரை, அப்புறம் உள்ள கர்ப்ப கிரகம், அர்த்த மண்டபம், முன் மண்டபம், மகா மண்டபம், சோபான மண்டபம், அதுக்கப்புறம் இருக்க இந்த சிற்சபை, பொற்சபை, இந்த எப்படி அந்த ஆகமப்படி இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க, இந்த ஆகமத்துக்கும் கோயிலினுடைய அர்த்தத்துக்கும் என்ன காரணம், பலியே பண்ணாத இடத்துல எதுக்கு பலிபீடம் வச்சிருக்கிறாங்க, இந்த வாகனங்கள் என்ன, உள்ள இருக்கக்கூடிய இந்த துணை தெய்வங்களுடைய நோக்கம் என்ன, நவக்கிரகம் எங்கே வச்சிருக்கிறாங்க, நாம் எப்படி சாமி கும்பிடணும், எப்படி அந்த கோயிலை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் வச்சுக்கலாம்.
இப்போ ரொம்ப நேரம் ஆச்சு, நிறைய பேர் வீட்டுக்கெல்லாம் போக வேண்டியிருக்குது. இந்த முதல்ல ஒரு 5 வாரம் 6 வாரம் நமக்கு வந்து இந்த அடிப்படை தகவலை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் இன்ட்ராக்ஷன் பண்ண ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா திரும்பி எதை சொல்லிதே சொல்ல வேண்டி வந்திருக்கிறதுனால பெரும்பாலான டாக்கு நானே பேசிட்டேன். இப்போ அடுத்த வாரம் நான் வந்து சென்னைக்கு போக வேண்டியிருக்கிறதுனால அடுத்து வியாழன் இருக்க மாட்டேன் இல்லைங்க, அடுத்த வியாழன் இல்லை. இப்போ அடுத்த வியாழன் நம்ம சந்திக்க முடியாது, அதுக்கு அடுத்த வியாழன் கட்டாயம் நம்ம சந்திப்போம். சரி, அதுக்கப்போ அந்த ஒரு வியாழத்து அடுத்த வியாழத்துக்கு வெளியூர் போயிருந்தீங்க, அதுலேயே பாதிப்பிடுச்சு. ஞானம் வழியில் ப்ரோக்ராம் கேட்க முடியாமல் போயிடுச்சு, ரொம்ப கஷ்டம். இது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று. ஏது புதன்கிழமை சண்டே சார், புதன்கிழமை இருக்கிற சண்டே வச்சிடலாம் சார். தேவிகா கேட்டது சண்டே வச்சுட்டா எல்லாருக்கும் லீவு இருக்குங்களா? ஒருவேளை புதனா இருந்ததுனாக்கா 5ஆம் தேதி நான் புறப்படுறேன்னு நினைக்கிறேன். 5ஆம் தேதி பகல் புறப்படும். ஆமா, அப்ப புதன் நான் ஃப்ரீயா தான்.